கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஒரு போதனை நம்மை அழைத்தவரால் உண்டானதல்ல அப்படின்னு அப்போஸ்தலன் ஆரம்பித்து நம்மோடு பேசுகிறார். 8ஆம் வசனத்தில், இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. அது என்ன போதனை அப்படின்னு அவர் மேலே உள்ள வசனங்களில் நமக்கு அதை சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஒரு ஒன்றுக்குமே உதவாத, அது ஜீரோ, அது ஒன்றுக்கும் உதவாது. இங்கேயும் உதவாது, அங்கேயும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாத ஒரு விஷயத்தை சொல்லி உதவக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. எது உதவும், எது உதவாது, அது என்ன சொல்கிறார்னா, ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும், இம்மைக்கும் மறுமைக்கும் உதவும். அடுத்தவர் பேசிட்டு தான், நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இப்போ நல்லா ஒரு ஜனம் ஓடுனது. அது எப்படி ஓடுதுனால், அன்பினால் கிரியை செய்து விசுவாசித்து வாழ்ந்த மக்கள், அல்லது அவர்களுடைய விசுவாசம், அவர்களுக்கு இருந்த விசுவாசம் அன்பினால் அவர்களை ஒரு செயல் செய்ய வைத்தது. விசுவாசம் ஏதோ எல்லா மதத்திலும் இருக்கு. எல்லா மதவாதிகளும் அவங்க விசுவாசிக்கிறாங்க. அவங்கவுங்க விசுவாசிகள், அவங்கவுங்க மதத்துக்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க. விசுவாசிகள்ன்றது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பேர் அல்ல. கட்சி விசுவாசிகள், மத விசுவாசிகள், குருக்கள் விசுவாசிகள், அனுதாபிகள், அந்த அர்த்தம் அது. ஆனால் கிறிஸ்தவர்களை சொல்கிற விசுவாசம் இன்னும் மேலானது விசுவாசம் நாம் சொல்கிறோம். அப்போ நமக்கு உதவக்கூடிய ஒரு விசுவாசம் என்னென்னா, அன்பினால் ஒரு செயல் செய்கிறோம் பாருங்க, ஒரு கிரியை செய்கிறோமா, அதுதான் நமக்கு உதவும். அதுதான், அந்த விசுவாசம் தான் உதவும். அப்போ உதவாத ஒரு விசுவாசமும் இருக்கு. அன்பினால் நாம் எதையும் கர்த்தருக்கென்று, எதை கர்த்தருக்கென்றும் மனுஷர்களுக்கென்றும் அன்பினால் உந்தப்பட்டு செய்யாத விசுவாசம் நமக்கு உதவாது. அதைத்தான் சொல்றார், இந்த போதனை உங்களை அழைத்த கிறிஸ்துவால், தேவனால் உண்டானதல்ல. என்ன போதனை? அதாவது அன்பினால் உந்தப்பட்டு ஒன்று செய்யாத, கிரியை செய்யாத விசுவாசம் நம்மை அழைத்த தேவனால் உண்டானது. தேவனை பொறுத்தவரையில் எப்போதுமே 2வது இடத்தில் இருக்க அவர் எப்போதும் விரும்புறதில்லை. அவர் தேவன், அவர் முதல்ல, அவருக்கு 2வது பிரைஸு, 2வது இடம் அப்படின்னு நாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அவர் அப்படி விரும்புகிறதே இல்லை. 10 கற்பனை ஆண்டவர் கொடுத்தாங்க. யாத்ராமம் புஸ்தகம் நமக்கு 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும். 10 கற்பனை அவர் கொடுக்கும்போது முதல்ல அவர் கற்பனையை எப்படி சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? முதல் சொல்லும்போதே வார்த்தை, முதல் கற்பனையே 3ஆம் வசனம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர் தான் தேவன். நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கணும், எப்பவும் இருக்க விரும்புகிறேன். எனக்கு தான் முத இடம். அந்த முத இடத்தை மனுஷனுக்கு கர்த்தர் எப்போதும் கொடுக்க விரும்புறதே இல்லை. நாம கொடுக்கலாம் மனுஷர்களுக்கு, கர்த்தருக்கு கொடுக்காம நம்ம எதுக்கெல்லாமோ நாம் இடத்த கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் முதல் இடம் தனக்கு தான் சொல்றார். என்னை அல்லாமல் வேற உனக்கு ஒரு தெய்வம் இருக்கக்கூடாது. குட்டி 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 தெய்வங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவர் தான் பெரிய தெய்வம், இப்போ அதெல்லாம் ஷோட்டானல், அப்படி இல்லை.
அவர்தான் எல்லாம் எல்லாம். 6ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட தெய்வத்தினிடத்துல நம்ம என்னதான் செய்ய போறோம்னு நினைக்கிறோம்? நமக்கு இருக்கிற அபாயம் எல்லாம் அன்பில்லாமல் ஒரு கிரியை செய்து உதவாத ஒன்றை வருஷங்களாய் செய்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தெய்வத்தினிடத்தில் அன்பு கூர்ந்து ஒன்று செய்யாமல் பயத்தின் அடிப்படையிலையோ சட்ட திட்டங்களின் அடிப்படையிலையோ அல்லது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலையோ நாம் எதை செய்தாலும் அது நமக்கு உதவாது. அதுக்கு பேர் செத்த செயல், செத்த கிரியை. ஒரு வார்த்தை நீங்கள் வாசிப்பீங்களானால் எபிரேயர் புஸ்தகம், ஒரு செத்த கிரியை செய்து நம்ம வாழக்கூடாது தயவுசெய்து. 6ஆம் அதிகாரம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஒரு செத்த செயல், கிரியைன செயல்னு அர்த்தம். ஒரு செத்த செயல் என்ன அப்படின்னா, அன்பினால் செய்யப்படாத எதுவுமே செத்தது. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம எத்தனை வருஷம் என்ன செய்தாலும் சரி, அதெல்லாம் செத்தது, செத்த கிரியை செய்கிறோம். அது உயிர் ஜீவன் உள்ளதல்ல. அன்பினால் உந்தப்பட்டு நாம் தேவனுக்குன்னு ஒன்று செய்கிறோம் பாருங்க, அது மட்டும்தான் ஜீவனுள்ள கிரியை. அப்படின்னா தேவன் எனக்கு என்னதான் செய்தார், நான் அவரை ஏன் தான் அன்பு கூறணும் அப்படின்னு கேள்வி இருக்கு நமக்கு. தேவனையே நான் சுப்ரீமா அப்படி பெரியவராய் முதல்ல அவரை நேசிக்கணும்னா அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாருன்னு தெரியுமா? அப்புறம் தெரிஞ்ச பிறகு நமக்கு ஏன் அதை அப்படி நமக்கு குறைவுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் தள்ளி விட்டுட்டு, தேவனை தள்ளி விட்டுட்டு முதல்ல வேற ஏதாவது வந்து இருக்குது. அதுக்கு தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, தன் ஜீவன், இந்த உலகத்தின் ஆஸ்தி, பணம், பொருள், மனுஷருடைய மரியாதை, மகிமை, சபை அங்கீகாரம், இப்படியெல்லாம் தேவனை தள்ளி விட்டுட்டு தேவன் அங்கீகரிக்கிறத விட மனுஷர்கள் அங்கீகரிக்கணும்னு எப்படி முதல்ல வருது? அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அறியல அப்படின்னு தான் நம்ம விளங்கிக்கணும். யோவான் அப்போஸ்தலன் நமக்கு அதை சொல்லும்போது எப்படி சொல்லுகிறாருன்னா, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒருவேளை நாம் அறியாமல் இருந்தால் நம்ம அறியணும். ஏன் எனக்கு தேவன் முதலிடத்தில் வைக்க முடியல என்னால் அப்படின்னா, யோவான் 95 வயசு வாழ்ந்த ஒரு பழுத்த பரிசுத்தவான், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான், அவர் சொல்கிறார் நம்மை பார்த்து 16ஆம் வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் சிலுவையிலே அறிந்துன்னு அர்த்தம். அறிந்துன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் சிலுவையிலே தெய்வ அன்பை நான் அறிந்து விசுவாசித்திருக்கிறேன். அன்றைக்கு எப்படி சிலுவையில தேவன் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ, கொடுத்து அன்பு கூர்ந்தாரோ, இன்னைக்கும் அதுதான். அவருடைய அன்புல மாற்றமே இல்லை. அவருடைய அன்புல ஒரு துளி கூட என்னைக்கு ரட்சித்தாரோ, நம்மை என்னைக்கு நம்முடைய இருதயத்துக்கு வந்தாரோ, அப்பான்னு கூப்பிட்டோமோ, மறுபரப்படைந்தோமோ, அவருடைய பிள்ளை ஆனமோ, அன்றையிலிருந்து அவருடைய அன்புல அப்பழுக்கே கிடையாது. அவர் அன்பாகவே இருக்கிறார். யோவான் சொல்கிறார், தேவன் அன்பாகவே இப்போ உட்கார்ந்திருக்கிற நேரம் வரைக்கும் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இதுல சந்தேகம் இருக்கிறால் அன்பா ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் என்னிடத்தில் இப்ப வரைக்கும் அன்பா இருக்கிறார் என்று விசுவாசம் இல்லாத ஒருவரால் அவருக்காக அன்பினால் நிறைந்து ஒன்றும் செய்ய முடியாது. கலாத்தியர் புஸ்தகத்தில் நம்ம வாசித்த மாதிரி அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம்தான் உதவக்கூடிய ஒன்று. ஒரு லைன்ல நாம் நிற்கிறோமா? தயவுசெய்து நம்ம எல்லாரும் அப்படி தான் சிந்திப்பாக்கணும். ஒரு உதவு தான் நமக்கு, அது அன்பினால் தான் கிரியை செய்கிறோமா? ஒரு செத்த காரியம் செய்கிறோமா? மனுஷருக்காக, சபையில் மூப்பர்களுக்காக, இங்கே இருக்கணுமேங்கிறதுக்காக, நற்பெயருக்காக முகஸ்துதி பண்ணிக்கொண்டு, இங்கே நாம் ஒரு மாய்மாலம் பண்ணிக்கொண்டு
எல்லாம் செத்ததாய் செய்கிறோமா? நம்ம தான் கேட்டு பார்க்கணும். ஒரு உபயோகம் உதவாதே எனக்கு அது. தேவனே, எனக்கு அது உதவாதே. என்னை அழைத்தவர் உம்முடைய உபதேசம் அது அல்லவே. உம்முடைய போதனை என்னில் அன்பு கூர்ந்து. யாத்திராமம் புஸ்தகம் 6:20-6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. எப்படி கற்பனையை கை கொள்ளணும்னு சொல்றாங்க ஆண்டவர்? ஏதோ வந்தோமே சபைக்கு, இது சபையினுடைய ஒரு கோட்பாடு, சபையில் இதெல்லாம் நாம செய்யலைன்னா நாம தாக்கு பிடிக்க முடியாது, ஏமாந்துருவோம். உதவாது. நித்திய ராஜ்யத்துக்கு அது உதவாது. என்னில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்படின்னா அன்பு கூறாமல் அவர் கற்பனையை கைக்கொள்ளுவர்களை பற்றி நாம் என்ன யோசிக்கிறோம்? எல்லா சஞ்சலமும் அதன் அடிப்படையில் தான் இருக்கு. நீ என்ன சஞ்சலத்துக்குள்ள நம்ம கடந்து போனாலும் இதுவா இருக்கக்கூடாது. காரணம், நான் ஒரு செத்த கிரியை செய்கிறவனாய் இருந்து சஞ்சலப்படக்கூடாது. இதை விட்டுடலாம். நான் தேவனுடைய அன்பை கிறிஸ்துவிலே பார்த்து, சிலுவையிலே பார்த்து, அவர்தாமே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். அந்த இருதயத்தில் நான் குத்தப்பட்டவனாய் உம்மிலே அன்பு கூற நான் கடனாளி. நீர் எனக்கு அன்பு கூர்ந்ததுக்கு நான் கடனாளி. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. யோவான் 3:16. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை அறிந்து உம்மை மட்டுமே நான் அன்பு கூற கடனாளின்னு அறியாத ஒருவர், அது தேவனுக்கென்று செய்யப்படுகிற எதுவுமே கிடையாது. நாம் நினச்சிக்கிறலாம், நம்ம அது செய்கிறோம், இது செய்கிறோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். தேவனை பொறுத்தவரையில் எதுவுமே இல்லை. நமக்கு என்ன செஞ்சாலும் சரிங்க. என்ன விஷயத்தை சபையில் நாம் செய்தாலும் அன்பு இல்லாமல், தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் அன்பு இல்லாமல் நாம் செய்கிற எதுவுமே நமக்கு உதவாது. நமக்கு அந்த அன்பு இல்லாமல் நாம் செய்கிற செயல் நம்முடைய சோதனைகளில் நமக்கு உதவாது. சொல்லி காட்டுவோம், நன்றியை எதிர்பார்ப்போம். அன்கண்டிஷனலா, ஒரு டிமாண்டும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு கூர்ந்த தெய்வத்தை நாம ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, பரலோகத்தை கூட எதிர்பார்த்து நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறக்கூடாது. அதை அவர் தருவார், அது அவர் பொறுப்பு. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு கூர்ந்த அவரை நானும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு கூற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு கண்டிஷன், பரலோகம் நான் எதிர்பார்க்கல. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருக்க நான் விரும்புறேன், அவ்வளவுதான். உம்மை மனதார நேசிக்கணும்னு நான் நேசிக்க பழகலனா நான் நிறைய, எனக்கு எதுவுமே உதவாது. சொல்லி நினைச்சு பார்ப்பேன், சுய நீதிக்காரனாக மாறுவேன். எதையாவது செய்தேன்னா அந்த நீதி எனக்கு தலையை பிச்சுக்கிட்டு நிற்கும். நீர் செய்ததுக்கு நான் எதுவுமே செய்யலை. பவுலை கேட்ட அப்படிதான் சொல்லுவார். நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததுக்கு நான் எதுவுமே செய்யலை ஆண்டவர் இதுவரையா அப்படின்னு அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கை கொண்டா 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வேன்னு சொன்னார். மனிதன் ஒரு ரோபாட் மாதிரி இல்லை. அதுக்கு உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் உள்ள ஒரு மனுஷன். அவன் மனப்பூர்வமாய் ஒருவரை நேசிக்கிறவன். ரோபாட்டு கொண்டு வந்து காப்பி வச்சு கிங் 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 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குடிக்கலன்னா எடுத்துகிட்டு போயிடும், காப்பியை எடுத்துக்கொண்டேன். அவ்வளோதான் டைம். அதுக்கு பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் அப்படிதான். வலது பக்கம் திரும்பு, அது என்ன இருந்தாலும் திரும்பிடும், அவ்வளோதான். வேற வேலையும் இல்லை. ஒரு மெஷின் மாதிரி இல்லை. மனுஷன் அப்படி தேவன் யோசிக்கிறது இல்லை. அவன் அன்பு கூர்ந்து எதையும் செய்யணும். அவன் புரோகிராம் பண்ணப்பட்ட ஒரு மிஷின் அல்ல. அவன் கிறிஸ்துவின் அன்பை, அந்த புரோகிராம் தான் அவன்கிட்ட இருக்கிறது. அவனுக்கு புரோகிராம் பண்ணியிருக்கிறது தேவ அன்பு அவருடைய நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது. அதுதான் அவனை புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறது.
அவனை ஒன்றும் செய்ய தேவையில்லை, யாரும் ஒன்றும் டியூன் பண்ண தேவையில்லை, யாரும் அவங்கள எழுப்பி உற்சாகப்படுத்த தேவையில்லை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. அந்த ஒரு பாவியான ஸ்திரியை பற்றி நான் வாசிக்கிறோம். ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு, லூக்கா 7 ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் போய் விருந்துக்கு அழைச்சிருக்கிறான் பரிசே. அது ஒரு பெரிய பணக்கார வீடு. அவன் பரிசேன், அவன் பெரிய நீதிமான். ஒருவேளை அந்த ஊர்லேயே அவன் தானே நீதிமான் என்னமோ. ஏன்னா அவன் பெரிய பெரிய மனுஷர்களுக்கெல்லாம் இப்படி நீதி செய்கிறவன், சாப்பாடு கொடுக்கிறவன், நான் பெரிய பெரிய மனுஷரோடலாம் ஐக்கியப்படுகிறவன் காட்டிக்கிட்டு திரிகிற ஆள். நாம் அப்படி தானே, செத்தகிரி அப்படி தானே செய்கிறோம். நாமெல்லாம் இவங்களோட ஐக்கியமாக இருக்கும், இப்படி பேசிக்கிட்டு நிற்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படியே பேசுகிறதெல்லாம்? நான் அப்படி பேச ஒன்றும் தப்பு சொல்ல, எல்லாமே ஒரு பசப்புத்தனம், செத்தது, அன்பில்லாதது, அன்பில்லாத செயல். அப்படிப்பட்ட ஒரு பரிசேயனோட வீட்டில் ஆண்டவர் போயிருக்கிறார், சாப்பிட போயிருக்கிறார். அங்கே ஒரு பெண் எதை பற்றியும் கவலைப்படலை. யார் வீடு, யார் அவர் கூப்பிட்டுருக்கா, எதை பற்றியுமே அவர் சிந்திக்காத வந்து அவர் பாதத்தில் முத்தம் செய்து கண்ணீரால் நனைத்து தலைமுடியால் துடைத்து ஓயாமல் முத்தம் செய்கிறோட. எவ்வளவாய் மன்னித்தார், தேவ அன்பு எவ்வளவு பெருசுன்னு இருந்தவர். ஒரு செத்த கிரியை இல்லை, ஆனால் அந்த பரிசையம் செய்து ஒரு செத்த கிரியை மனுஷர் காண வேண்டும் என்று செய்தவன். அது உதவாது. அந்த சுவிசேஷத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது சொன்னாங்க, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ இவளை பற்றியும் என்ன, இவளுடைய அன்பை பற்றியும் சொல்லப்படும். அன்பே பிரதானம்னு சொல்லப்படும். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள்னு சொல்லப்படும். இந்த பரிசேயனை பற்றி ஆண்டவர் அவனுக்கு சொல்ல வேண்டியது சொன்னார், இது செத்ததுன்னு சொன்னார். நீ செய்கிற கிரிய செத்த கிரிய. நீ என்ன நியாயம் திருத்த? தெய்வத்தை நியாயம் திருத்த, பாவியை நியாயம் திருத்த. நீ செய்கிறது செத்த கிரிய. என்னிடத்துலேருந்து ஒரு அப்ரிசியேஷனுக்காக செய்தது, ஆனால் இப்போ வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்க. என்னிடத்திலிருந்தும் அப்ரிஷியேட், உனக்கு ஒரு நாள் ஓமானம் சொல்ல வேண்டும்னு உனக்கு சொல்ல வேண்டியதாச்சு. நீ நியாயம் இருக்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு. இப்படிப்பட்ட ஒரு செத்த செயல் நாம் அழைக்கப்படலை. ஒரு ரோபாட் அல்ல, அன்பு கூறும். ஒரு தாய்க்கும் ஒரு நர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனையோ காரியங்கள் நாம் பார்க்குறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் வியாதியாக இருக்கிற ஒரு தாய், குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய்க்கும், அதே ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணி அந்த பிள்ளைக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நர்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தாய் என்ன உட்காந்துருக்காங்க, எப்படி எதுக்காக உட்காந்துருக்காங்க? இவன் வளர்ந்து இவன் பெரிய படிப்பு படித்து நமக்கு புடவை வாங்கி தருவானா? இவன் நமக்கு கஞ்சி ஊற்றுவானா? அதுதான் அன்பு. அந்த அன்பை தான் சொன்னேன். தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறது, அன்பு கூறுகிறது போலன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நர்ஸு, ஏம்மா இப்போமா நின்றுச்சு, ஆளை காணணுன்னா டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஆளே காண போயிட்டாங்க கூலிக்காக. தேவன் இப்படி தான் நம்மளுக்கு இருந்தாரா? நாம் ஆராதிப்போம்னு, நாம் அவரை போற்றி புகழுவோம்னு, அவருக்கு துதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறதுக்கு ஆட்களே இல்லைன்னு நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோமா? ஆராதிக்க என்னை அழைத்து நீ இல்லைன்னா அந்த கல் 1000 தேவ தூதர்கள், அப்புறம் அவர் அப்படியே ரூம் எடுத்து மனுஷர் சாயலாகி இறங்கி இத்தனை அகோர பாடுகளையும் பட்டு மரித்து உயிர் தெழுந்தது. அது அன்பு. அந்த அன்பினால் நாம் பிடிக்கப்படும். அந்த அன்பினால் தொடப்பட்டு, அந்த அன்பினால் எதை செய்தாலும், மனுஷருக்கு செய்தாலும், சபைக்கு எதுக்கு செய்தாலும் அதைத்தான் நாம் செய்யணும். அப்படி தான் செய்யணும். இல்லைன்னா அதெல்லாம் செத்தது, அது நமக்கு உதவாது. நான் அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாழ்க்கையை நாம் ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8 முறை நாம் பேசுனது திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். 21ஆம் அதிகாரம். மூணாவது வசனம். நீங்கள் பேதுருவை விட்டு கவனித்தீங்கன்னா,
ஆண்டவரை அவர் வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன். அவர் ஒரு வெளிப்பாடு பெற்ற மனுஷன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வெளிப்பாடு பற்றி நீர் எங்கோ போனால் நீ உமக்காக நான் சாவிலும் காவலும் இருக்க தயார்னு சொன்னாள். இப்போ அவர் மரித்து அவர் போயிட்டார், மீன் பிடிக்கவும் போயிட்டார். என்ன எழுதியிருக்கு? 2 3 வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் மீன் பிடிக்க போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய வேலையை ஆரம்பிப்போம். அன்பா இருந்தேன்னு சொன்னார், உங்களுக்காக சாவேன்னார், உங்களுக்காக காவலில் இருப்பேன். நம்ம தானே சொல்கிறோம், அப்படி நிறைய பேர் காவலில் இருப்பேன்னு சொல்கிறோம். நம்ம அப்படி எப்படி சொல்லுவோம்? சூழ்நிலைகள் வரும்போது எல்லாவற்றிலும் தவறு செய்திடும். அல்லது உலகத்தார் மாதிரியே பழையபடி மனமெல்லாம் மாறி போயிடும். நல்லபடியாக தான் ஆரம்பித்தோம், ஆனால் ஆரம்பித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்போ உலகத்தார் போலே மனமெல்லாம் மாறிடும். சூழ்நிலைகள்லாம் வரும்போது மீன் பிடிக்க போகிறேன், அவங்கள மாதிரி பேச, அவங்கள மாதிரி வாங்க, அவங்கள மாதிரி விற்க, அவங்கள மாதிரி அள்ளி அப்பிக்க. சிலருக்கு சில சூழ்நிலைகள் வந்தால் தான் தெரியுது நீங்கள் எப்படி அப்பிக்கிறீங்கன்னு. உலகத்தை, சொந்தத்தை எப்படி அப்பிக்கிறோம். ஒன்றும் ஒரு மறுப்பும் சொல்ல முடியல. ஆண்டவரெல்லாம் 100வது இடத்துல வச்சு துளி தள்ளி விட்டுட்டு முதல்ல யார் வந்திருக்கா? மனுஷன். ஆண்டவர் வந்தான்னா வராட்டான மனுஷன் வந்திருக்கானா மாலே அவனுக்கு போடு. ஆண்டவர் நான் இப்படியெல்லாம் நடக்கிறது அவர் இருக்காரா இங்கே? ஒரு எது நீங்க யோசித்து பாருங்க. ஒரு கல்யாணமா இந்த மேடையில் கர்த்தர் இருக்காரா? எம்எல்ஏ இருக்காரா? விஐபி வந்திருக்காங்களா? நம்ம ஆஃபீஸ் டைரக்டர் வந்திருக்காங்களா? நம்ம தெருவிலேயே பெரியவங்க வந்திருக்காங்களா? அப்படி தோணுது. கர்த்தர் இருக்காங்களா? அவருக்கு கொடுக்குற முதல் இடம். அவர் விரும்பாத ஒன்றை நான் நீங்கள் செய்கிறது எப்படி சரியா இருக்கும்? அவர்களே அன்பு கூர்ந்த அன்பினால் ஒரு கிரியை செய்கிறதானே உதவும். இப்போ அன்பு இல்லாமல் ஒரு செத்தது செய்கிறேனே நான். நீங்கள் தானே ஆண்டவரே எனக்கு முதலிடம், 2வது இடத்த உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாது. நீங்கள் தான் எப்பவும் என்னைக்கும் நீங்கள் தான் முதலிடம். அப்படி போன பேதுருவை ஆண்டவர் சந்தித்து இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி 15வது வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டான். தமிழில் 2 டிஃப்ரெண்ட் அருமையாக எழுதியிருக்கு. 2 வார்த்தைக்கும் தூரம் அது. இவைகளிலும் அல்லது இவர்களிலும், இந்த மனுஷர்களை விட நீ என்ன முதல் இடத்துல வைக்கிறியா பேதுருவேன்னு கேட்குறார். இவ்வளவு மீன், அடுத்து மீன் வலை கிழியத்தக்க மீன் பிடிச்சிட்டாரு. இவ்வளவு மீன் பிடிச்சதை விட, இந்த வியாபாரத்தை விட, இந்த லாப நோக்கத்தை விட, பணத்தை விட நீ என்ன முதல் இடத்துல வைக்கிறியா? ஆர் யூ லவ் மீ ஃபர்ஸ்ட்? அப்படிதான், என்னை முதல்ல நேசிக்கிறியா? நான் தானே உனக்கு எல்லாம். அவன் என்ன சொல்றான்னா, அப்படி இல்லை. அவன் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே, அவன் ஆமா ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். அவர் கேட்கிறது தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு. அவன் நேசிக்கிறேன்னு சொல்லு. வேதத்தில் நிறைய இடத்துல நேசிக்கிறேன்னு எழுதியிருக்கு, தெய்வீக பாஷையிலும் எழுதியிருக்கு. இங்கே அதை தெளிவாக எழுதுறாங்க. நான் உண்மை நேசிக்கிறேன். சாதாரணமாக மனுஷரை போல நேசிக்கிறேன் உங்களை. நான் உங்களை முதல் இடத்துல வச்சு நேசிக்கல. உங்களை அறிந்து விசுவாசித்து நான் அப்படி நேசிக்கல. சும்மா அன்பு கூறல. நான் அன்பு கூறல, நேசிக்கிறேன். எனக்கு உங்க மேலே பிரியம், அவ்வளோதான். அன்பா இருக்கிறதுக்கும் பிரியம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய. 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அப்படிதான் சொல்றாங்க. அன்புனால் கிரியை செய்கிறது தான் ஞாபகப்படுத்துறாங்க. அன்பு கூறு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவன் 2ஆம் தரம்னு சொல்லுகிறான், ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். சாதாரணமா ஒரு மனுஷிகமான அன்பைத்தான் சொல்றான். அழிஞ்சு போன அன்பு. இப்போ முன்னையே அழிஞ்சு போன அன்புக்கு பின்னாடி தான் போயிட்டான். உங்களை நேசிக்கிறேன், நான் சிலுவையில் அறையப்படுவேன், காவலில் இருப்பேன், ஜீவனையும் கூட கொடுப்பேன்னு சொன்னானே, அது மனுஷிகமான அன்பு. அந்த அன்பு அழிஞ்சு போனதுனால தான் அவன் மீன் பிடிக்கவே போனது. இப்போ அதே அன்பு இப்போ இருக்குன்னு சொல்கிறான். நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன்.
மூன்றாம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவன் தரத்துக்கு இப்போ இறங்கிட்டார். இப்போ அன்பா இருக்கிறாயான்னு அவனுக்கு புரியல. இப்போ நேசிக்கிறாயான்னு கேட்டோன்னு, ஆமாம் நேசிக்கிறேன்னு தானே சொல்லணும். ஆமாம் பதில் அருமையாக சொல்லிடலாமே. நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்டதுக்கு என்ன சொல்லலாம்? ஆமாம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லலாம் என்று அவர் மூன்றாம் தரனை கேட்டதனால் பேதுரு துக்கப்பட்டு, எதுக்கு துக்கப்படணும்? நேசிக்கிறேன்னு கேட்குறாரு. இப்போ அவன் தரத்துக்கு இறங்கிட்டா, ஆமாம் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லலாமே. அவனுக்கு ஏன் துக்கம் வந்துடுதுன்னா, இந்த நேசமும் போய் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஆழமா. ஆமாம், இப்போ நான் நேசிக்கிறேன்னு சொல்லுகிறதும் நேசம் அல்லது, நான் உதட்டிலிருந்து சொல்கிறேன் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், மேலோட்டமானது மனுஷிகம் சொல்லுகிறேன். அவன் என்ன துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிய, அதில் எவ்வளவு தரங்கெட்டதாக இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. நான் நேசிக்கிறேன்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறேன். இல்லை, நான் நேசிக்கிறேன்னு சொன்னதும் எவ்வளவு தரம் குறைஞ்சது, எவ்வளவு நான் உங்களை நேசிக்கலை, உங்களை முதலிடத்தில் நான் வைக்கலை, இது எல்லாத்தையும் விடன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அறிவீர் என்று சொல்லிட்டேன். உடனே ஒத்துக்கொண்டான். நம்ம குடும்பமோ மனைவியோ பிள்ளைகளோ சபையோ என்ன செய்கிறதுனாலும் சரி, அதுக்கு அடிப்படை ஒன்றே ஒன்று தான். குடும்பம்னாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவன் என்னை அறிவீர்னு ஒத்துக்கிட்டான். ஆண்டவரை இப்போ நான் சொன்னேன் நேசிக்கிறேன்னு சொல்கிறது அதுவும் இல்லைனா, அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்படி நேர்மை, ஆண்டவரே நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கியான்னு கேட்டான். நான் அன்பா இல்லை ஆண்டவரேன்னு சொல்ல மனம் இல்லை. நம்மள அப்படியெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு ஆட்களே கொஞ்சி என்ன வைராக்கியமாக இருப்போம் தெரியும், பேசுவோம் தெரியுமா. சில சமயங்கள்லாம் சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அன்பாவது மண்ணாவது எல்லாத்தையும் விட்டுடுவோம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவரை, தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அன்பு கூர்ந்தவரை அன்பு கூற மாட்டோம். மனுஷர்கள், உலகப் பொருள், பணம் அல்லது பகை, எதையாவது ஒன்றில் அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஆனால் அப்பமாவது நாம் ஆமாண்டவரே எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னிடத்தில் இருக்கிறது சுத்தம் இல்லை, உங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்கல, நீங்கள் இல்லை எனக்கு எல்லாம் அப்படின்னு நாம் ஒத்துக்கிட்டோம்னா, நீர் என் ஆடுகளை மேய்ப்பார். இவதான் ஒரு பொறுப்பே. ஆண்டவரை நேசிக்காமல் ஒரு நல்ல குடும்பம் நடத்த முடியாதுங்க. தூக்கம் வருதா? ஆண்டவரை நேசிக்காமல் உழப்பிக்கிட்டு தாங்க இருப்போம், ஒரு நல்ல குடும்பம் நடத்த முடியாது நிச்சயம். ஒரு ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு பரத்தோடு அன்பு கூறாத ஒரு புருஷன் மனைவியினிடத்தில் அன்பு கூறவே முடியாது. ஒரு மனைவியை கேட்டு பாருங்க, நீங்க என்ன அவனுக்கு வேணும், என்ன என்னிடத்துல நீ எதிர்பார்க்கிற, என்ன எதிர்பார்க்குறாங்க? அன்பு மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அதை தேவனே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க, அதை தேவனே அதை செய்து காட்டினாங்க. தன் மனைவியை எப்படி நேசித்தாங்க. தன் மனைவியாகிய சபையை அவர், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் நேசிங்கள்னு இல்லை, காம நேசம் அல்ல, காதல் நேசம் அல்ல, சும்மா மேலோட்டமான நேசம் அல்ல, அது நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயா. எம்மா ஆளெல்லாம் எண்ணமெல்லாம் போயிட்டாங்க. பணத்தைத்தான் ஐயா, மனுஷரைத்தான் நேசிக்கிறேன், பணத்தைத்தான் ஐயா, மனுஷரைத்தான் ஐயா, பாவத்தைத்தான் ஐயா. பாட்டு எப்படி இருக்கு? நேசிக்கிறேன் உண்மைத்தான் ஐயா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மனைவி? அன்பு. எபேசியர் புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்கு? புருஷர்களே உங்கள் மனைவிகளை, இல்லை நான் அப்படி தான் படிக்கிறேன், நீங்கள் நினச்சிங்கன்னா நேசிங்கன்னா அந்த வார்த்தை அங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆவியானவர். புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுவும் ரொம்ப சுப்பீரியர்னு சொன்னால் அது அங்கே போட்டிருப்பாங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு. அந்த அன்பு கூறுறதுன்னா அந்த தெய்வீக அன்பு, அந்த அகாப்பை அன்பு கூறுங்கள்னு அர்த்தம். அது கீழே எழுதியிருக்கு. அப்படியே கிறிஸ்துவும். நாம் அன்பு கூறுகிறதெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம்? உண்மையாக சொல்லுங்கள் புருஷர்கள், உதவாது. அன்புனால் ஒன்று செய்யாதது உதவாது.
மனைவிக்கு செய்தா கூட கணக்கு கிடையாதுங்க. அன்புனால ஒன்று செய்யணும். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அதுக்கு நடுவில் எழுதுனது நமக்கு தெரியும், அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதான் அன்பு. எந்த அன்கண்டிஷனலாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய மனைவியின் இடத்துல அவர் அப்படித்தான், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதில் என்ன இருக்கு? கரை இருக்கு, திரை இருக்கு. பரிசுத்தம் இல்லை, பிழை இருக்கு, அதில் பாவம் இருக்கு, கரை இருக்கு, திரை இருக்கு. அது ரெண்டையும் நீக்கி பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அன்பு கூர்ந்து. இதுதான் ஊழியம். அந்த வீட்டில் ஒரு ஊழியம் நடக்கணும்னா அன்பில் இருந்த, தெய்வீக அன்பில் இருந்தால் வரணுங்க. ஒரு புருஷன் மனைவி இடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? சுட சுட மீன் குழம்பா, நல்லா காரசாரமாக இதான்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? நீங்கள் அப்படி தான் வழங்கி வச்சிருக்கீங்களா சகோதரிகள்? ரெஸ்பெக்ட், மரியாதை. மரியாதைன்னா நான் சொல்ல, நீங்கள் எப்படி வழங்கிறீங்கன்னு தெரியல. கீழ்ப்படிதல். இங்கே எழுதியிருக்கு, பேதுருவில் எழுதியிருக்கு, ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்த சாராளை பார்க்க சொல்லுது. எபேசியர் புத்தகத்தில் எப்படி எழுதியிருப்பாரு? இதெல்லாம் அன்பில் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா இந்த இருக்கு காப்பி, அப்படிதான் இருக்கு. செத்தது சபைக்கு வந்து ஒரு செத்த கிரியை செய்து அஞ்ஞானி போல அங்கே போய் நிற்க போகிறோமா? அன்பிலிருந்து உருவாகிற ஒரு காரியத்தை எபேசியர் புத்தகம் எப்படி சொல்லுது பாருங்க. நிறைய வார்த்தைகள் நான் வாசித்த வசனத்திலே தான் இருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் தான் இப்போ வாசித்தோம். அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு வீட்டில் போய் வாசிங்க. 33ஆம் வசனத்தில், அவனவன் தன்னில் அன்பு கூறுவது போல, தன்னைத்தான் நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பான்னு ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தலை. நீங்கள் எப்படி வழங்கிட்டாலும் சரி, ஒரு அகாப்பை அன்பைத்தான் இங்கே அது பயன்படுத்துது. உங்களில் அவனவன் தன்னில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். இது கிறிஸ்து தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டதனால் உண்டாகிற ஒரு அன்பு. தேவ சிநேகம் உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு அப்படி எழுதி இல்லை. நான் அப்படி தியானிக்கிறேன். அது தவறுன்னு சொல்லணும். சிநேகம் தவறுன்னு சொல்ல. ஆனால் ஒரு தெய்வீக அன்பத்தால் எழுதியிருக்கு, தேவ சிநேகம்னு எழுதலை, தேவ அன்பு. அந்த அகாப்பை அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. சட்டியில் இருக்கிறது தான் கரண்டியில் வரும். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டு இருந்தால் அந்த அன்பைத்தான் நம்ம பிறருக்கு கொடுக்க முடியும். அப்படிதான் புருஷர்களை சொல்லுது. மனைவியும் புருஷனிடத்தில் பதிலுக்கு அன்பு கூற கடவுள் அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஆவியானவர் அப்படி எழுதலை. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷர்களில் நீங்கள் பதிலுக்கு அன்பு கூறுங்கள் எழுதலை. புருஷனுக்கு அது தேவையில்லை. அப்படின்னா கீழ்ப்படியாத ஒரு அன்பு தேவையில்லைன்னு அது அப்படி அந்த அர்த்தம். அன்பு தேவையில்லைன்னா கீழ்ப்படியாத எந்த அன்பு இல்லை. அது கீழ்ப்படியாத முரட்டாட்டமாக இருக்கிற ஒரு மனைவி என்ன அன்பு கூறுவாங்க? பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசிக்கிட்டு. புருஷனுக்கு, சில மனைவிகளுக்கு என்ன, புருஷனுக்கு மக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சிலர் புருஷர்கள் கொடுக்குற தெய்வீக ஆலோசனையே உங்களுக்கு பெருசாக படமாட்டேங்குது. இல்லை, நான் சகோதரர் சொல்கிறது தான் கேட்குறேன். நான் சொல்கிறேன், அதை கேட்க மாட்டாங்கிறது. இது இப்படியெல்லாம் நம்ம செய்ய வேணாம், இப்படியெல்லாம் நடக்க வேண்டாம்னு சொன்னால் கேட்க முடியலை. ஏன்? நேசிக்கலை அல்லது கீழ்ப்படியில். இங்கே எழுதியிருக்கிறபடி புருஷனிடத்துல பயபக்தி இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை. ஒரு புருஷன் ரெஸ்பெக்டை தான் எதிர்வாங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி மனைவி ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்களா? பிள்ளைகளை தான் எதிர்பார்க்க அம்மா ரெஸ்பெக்டாக நடக்கிறாங்களா? யாருக்கு முன்னாடியும் புருஷனை ரெஸ்பெக்டாக, அவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியா இருக்கிறாரு? அது உண்மைதான். மனைவியை அன்பு கூறணும். கிறிஸ்து தம்முடைய சபையை அப்படி அன்பு கூறுற மாதிரியா நாம் இருக்கோம்? நாம் அன்பு கூறுகிற மாதிரியா இருக்கிறோம்? இல்லையே. அப்புறம் எப்படி அன்பு கூறுகிறோம்? அதான் தெய்வீக அன்பு. அவர் என்ன பிரதர் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியா நடந்துக்கிறாரு? அவரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கீழ்ப்படிதல்னா என்ன? கடந்த நாட்களில் பேசிக்கிட்டு இருந்தேன் நானே ஒய்ஃபு.
கிதியோன் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் யுத்தத்துக்கு கிதியோன் போகிறாங்க. ஒரு பானை ஒரு தீவட்டி எடுத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போக சொல்கிறாங்க. இல்லை, அவங்கெல்லாம் பெரிய பெரிய யுத்த வீரர்கள். யோசுவா பெரிய யுத்த வீரன். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தீவட்டி ஒரு பானை எடுத்துக்கிட்டு போக சொல்கிறாங்க. என்ன ஆண்டவரே, நாங்கள் போகிறது யுத்தத்துக்கு, தீவட்டியும் பானையும் எடுத்துக்கிட்டு போக சொல்கிறீங்க, இதை கேட்கறதுக்கே எப்படி இருக்கு? கீழ்ப்படிதல்னா இதெல்லாம் யோசிக்காததான் கீழ்ப்படிதல். சொன்னவர் யாரு? தெய்வம். இந்த புருஷனை தலைவனாய் தந்தவர் யார்? தெய்வம். அவனிடத்துல பயபக்தியா இருக்க எனக்கு போதிக்கிறவர் யார்? தெய்வம். அவங்க வழிகள் பாவ வழிகளா இருக்கலாம், அவருடைய வழிகள் கிறிஸ்துவ அல்லாம இருக்கலாம். ரெஸ்பெக்டா இருக்கணும் மனசு, அது வேற விஷயம். ரெஸ்பெக்ட்னு சொல்றது அவங்க சொல்றதெல்லாம் செய்யறதுன்னு அர்த்தம் இல்ல. இதை செய்ய மாட்டேன்னு சொல்றது தான் ரெஸ்பெக்ட். எனக்கு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட். முதல்ல தேவன், அடுத்துதான் புருஷன், அடுத்துதான் மனைவி. புருஷன் அடுத்துதான் யாரோ தேவன், அடுத்துதான் அடுத்த ஆள் மனுஷன். ரெஸ்பெக்டுங்கிற இருதயத்தில் இவர் எனக்கு தலைவன், எப்படியோ சேட்டை முட்டை எப்படியோ கிடக்க விடு, அப்படி கூட நினைக்க கூடாது. அவர் எப்படினாலும் அவர் தான் என் புருஷன். ஐ ரெஸ்பெக்ட். நான் அவருக்கு கீழ்ப்படிவேன், அவரை மதிப்பேன். இப்படிதான் நம்ம நடக்க எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். அது தேவன் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட அன்புனால் உண்டாகிற இப்படித்தான் குடும்பத்தை நம்ம நடத்த முடியும். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அடுத்து என்ன சொன்னாங்க? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இதெல்லாம் குடும்பத்தையும் நடத்தணும்னு சொன்னா நாம முதலாவது தேவன் என் இடத்துல அன்பா இருக்கையா, அதான் கண்டிஷனே. அன்பா இருந்தா எல்லா ஞானமும், தெய்வம் தான் நமக்கு சுப்ரீமா, முதல் இடமா. அப்படின்னா எல்லா ஞானமும் கிருபையும் தேவன் தந்துருவாங்க. வாலிப பிள்ளைகள், நான் போன வாரமா முந்திர வாரமா சொன்னேன், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். யாக்கோபு ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்தான்? அது அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எழுதியிருக்கு, வாசித்திருக்கோமா இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு அன்பை இப்படி நாம் இதில் பார்க்கலாம். யாக்கோபு 20ஆம் வசனம். ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அதுக்கு மேல உள்ள வருஷத்துல அவள் மேல் பிரியம் வைத்து. எதுவுமே நமக்கு ஈஸியா இருக்கணும்னா அப்படித்தான் தேவனை அழைச்சிருக்காங்க. அன்பு கூர்ந்து நாம செய்கிற எல்லாமே கிறிஸ்துவ வாழ்வு நமக்கு எப்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். யோவான் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லும்போது, 1 யோவான்ல சொல்லும்போது சொல்றார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் இல்லை. ஏன் இப்படி சொல்றார்? பாரமானது இல்லை. ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை திருப்பி கொடுக்கறது ஈஸியா? என்ன சொல்கிறோம்? குறை பேசாமல் மொதல் இருந்தால் பெருசு. குறை பேசுறதை விட்டுட்டோமா, முறுமுறுக்கிறத விட்டுட்டோமா, அங்கேயும் கோள் சொல்லுகிறத விட்டுட்டோமா, அதுவே பெருசு. அப்புறம் ஒரு கன்னமெல்லாம் மறு கன்னத்தை கட்டுறதெல்லாம் எவ்வளோ உயர்ந்த தரம். இதோ போகிற செய்கிறேங்கிறதா? இல்லை, அப்படி இல்லை, முடியாதுன்னு தரமட்டமாக முடியாது. நான் இப்போதான் என் தரித்திர நிலையை உணர்ற ஆண்டவரே, நான் எவ்வளவு ஆவியில் எளிமை உள்ளவன் பாய்க்குவான். ஆண்டவரே, இந்த உயர்ந்த தரமெல்லாம் கீழ்ப்படிய என்னால் ஆகாது, இந்த வாழ்க்கை வாழ ஆகாது அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7 எழுதியிருக்கு, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள்னு சொன்னாங்க ஆண்டவர். என்னால் இந்த வாழ்க்கை ஆகாது ஆண்டவரே, உங்களை மட்டுமே நேசிக்கிற அன்பா இது என்னால் ஆகாது. உங்களை முதலிடத்துல வைக்கிறதா, எல்லாம் பின்னடியா, இது என்னால் ஆகாது ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட அன்பு கூறுன்னு சொல்றீங்க. ஆண்டவரே, இது என்னால் ஆகாது ஆண்டவரே என்று ஆவியில தரித்திரமாகி தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் 7ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதிருக்கு தெரியுமா? பொல்லாத தகப்பன் தம் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் பிதா உங்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா சுவிசேஷம் எப்படி சொல்லுது? பொல்லாத தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது
உங்கள் பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? இந்த ஆவியினால தான் இந்த வாழ்வு சாத்தியம், வேற இல்லை. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படாம இந்த வாழ்க்கை சாத்தியமே இல்லாது நமக்கு உதவாது. பரிசுத்த ஆவியினால 2 சேர்த்து எழுதியிருக்கு யோவான் 5:5. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் 2 எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படலைன்னா நம்ம சாதாரணமாக அழுதுட்டு போயிடுவோம். கிறிஸ்தவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்பவும் தான் உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுறத பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீரை தாரையாக ஊற்றிக்கிட்டு அப்படியே அடுத்த படம் பார்க்க போயிடுவாங்க. இப்போ பார்த்த படம் என்ன படம்? பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட். இந்த தியேட்டரில் உட்காந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் 3 மணி நேரம் படம்னு நினைக்கிறேன். அது உட்காந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அழுதுட்டு அடுத்த ஷோவுக்கு வேற தியேட்டருக்கு போயிடுவாங்க. பரிசுத்த ஆவியினால அன்பு ஊற்றப்படலனா, பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டால் நம்முடைய இருதயமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது, நம்முடைய இருதயமே புதிதாக்கப்பட்டது. ஆவியானவர் தேவன் ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நம்மளால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் வேற ஒன்றும் நேசிக்க முடியாது. அப்படி தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஊற்றப்பட்டால் தான் வாலிபர்கள் கிறிஸ்துவை திருமண வரைக்கும் மாசு இல்லாமல், சாட்சிகேடு பண்ணாமல், சூழ்ச்சி பண்ணாமல், தேவனுடைய நாம மகிமைப்பட திருமணம் முடிச்சும் காரியங்கள் நல்லா இருக்கும். இல்லை ஒரு உணர்ச்சி வசமான அன்பு, ஒரு மனுஷிக்கு அன்பு, நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயான்னு போனா தேவ அன்பு பரிசுத்த ஆவியினால உள்ளத்தில் ஊற்றப்படலாம், எல்லாத்துலேயும் சூதுவாது பண்ணிவிடுவோம். தேவனுடைய நாம மகிமைப்படாது. நாம கிராண்டாக பண்ணியிருப்போம், நாம் பெருசாக பண்ணியிருப்போம், நம்முடைய பேர் வந்தவங்கெல்லாம் ஆக ஓகோன்னு கூட சொல்லியிருப்பாங்க. தேவனை நாம் தலைகுனிய வைத்திருப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படாது. கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரும் அப்படி தான் கேட்கணும். நம்முடைய திருமணத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதுக்கு முன்னாடி திருமணம் இசையோட பற்றி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், சபையில் இருக்கிறேன் பிறகு திருமணம் செய்த உங்கள் திருமணத்தின் மூலமாக ஆண்டவரோட நாம மகிமைப்பட்டிருக்கான்னு கேட்டு பாருங்க. யார்ட்டையாவது போய் கேட்டு பாருங்க, அப்படி கேட்டு பாருங்க. ஏன்? பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு அப்படி நடக்கல. அது அன்பினால் கிரியை செய்தது அல்லது, உதவாதது. நாம வேணா நாம மெச்சிக்கொள்ளலாம், நாம் அதை அப்படி இப்படின்னு யோசிக்கலாம். கேட்டு பாருங்க எப்படின்னு. உட்காந்து ஆண்டவரிடத்துலயாவது போய் கேட்டு பார்ப்பேன், தேவனே உங்கள் நாம மகிமைப்பட்டதா? நான் வரல, அங்கே நான் வந்திருந்தா நான் தலை குனிய வேண்டி இருந்திருக்கும். நான் வரல, நான் வராது உனக்கு தெரியாதா கேட்டுருவோம் பளிச்சுன்னு. நான் அங்கே வரல உனக்கு தெரியாதா? ஓ, என்னை பார்க்கும் கண்கள் உனக்கு அப்போ இல்லை. நீ மனுஷரோட பார்த்து நான் வரேன்னு கூட உனக்கு தெரில. நான் வரலப்பா, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க நான் வரல. நீ என்னை கீழே இறக்கி விட்டுருவேன்னு எனக்கு தெரியும். உன் மனோபாவம் போக்கு எல்லாம் பார்த்தா நீ என்னை கீழே இறக்கி விட்டுடுவேன். நான் அங்கே வரல. நான் அங்கே உட்காந்துருந்தேன் பார்த்தியா மூலையில். அல்லது அப்படி கேட்கலாம், ஏதாவது பேசுகிறாங்களா, உணர்த்துறாங்களா? ஏன்னா பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு ஊற்றப்படலை. வீட்டில் நடக்கிற செயல்கள், நான் இல்லை உன் வீட்டில் அப்பா தெரியுமா உனக்கு? நீ உன் மனைவி பேசிக்கிட்டு போது நான் கதவுக்கு பின்னாடி போயிட்டேன் தெரியுமா? நாங்கள் இல்லை அப்போ வெளியே போயிட்டேன் தெரியுமா உனக்கு? ஏதாவது பேசுகிறாங்களா? தெய்வீக அன்பு இல்லாத நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து உதவாத விஷயத்தைகளை செய்து கொண்டே தேவனே எனக்கு நல்ல கிருபை தான். நான் அன்புனால் கிரியை செய்கிறவனாக இருக்கட்டும். தேவ அன்புனால் ஏவப்பட்டு எதையும் செய்யட்டும், உங்கப்பட்டு நான் செய்யட்டும். உமக்காக அன்புனால் நிறைஞ்சு நான் செய்யட்டும். இந்த செத்த கிரிகளுக்கு பின்னாடிய வாழ்நாளை போக்குனது போதும் ஆண்டவரே. உதவாததை நான் செய்து மனுஷருடைய கனத்தை தேடி, மனுஷருடைய மரியாதையை தேடி, உதவாதது இங்கேயும் உதவாத அங்கேயும் உதவாததுக்கு பின்னே நாம் போனது போதும் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிடும். உங்கள் பரிசுத்த ஆவியினால தேவ அன்பினால் என்னை நிரப்பும். எதை செய்தால், ஒரு பாய் போட்டால் அன்புனால செய்யணும்.
சபை கூடி வருகிறேன்னு அது அன்புனால வரட்டும். யாரும் எனக்கு ஏன் வரலன்னு கேட்பாங்கன்னாலும் போகக்கூடாது ஆண்டவரே. இங்கே அட்டண்டன்ஸுக்காக நான் வரக்கூடாது, உதவாது. என்ன செய்தால் ஒரு பேப்பர் அந்த பக்கம் எடுத்து போட்டால் அது அன்பா இருக்கட்டும் ஆண்டவரே. சாம்பார் ஊற்றினாலும், உப்பு கொடுத்தாலும், ஒரு ஊறுகாய் கொடுத்தாலும் அது அன்புனால நிறைஞ்சிருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் பார்க்குறாங்கன்னு இருக்கக்கூடாது ஆண்டவரே. செத்ததா இருக்கக்கூடாது ஆண்டவரே. பார்க்க வேண்டியவங்க பார்த்துட்டாங்க, அது போதும். எடுக்க வேண்டியவங்க போட்டோ எடுத்துட்டாங்க, அது போதும். செத்தது ஆண்டவரே. செத்தகிரியெல்லாம் விட்டுற உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் பக்கமாய் நாம் ஆழமாய் ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி வந்துட்டோன்னா அன்பு நாள் கிரியை செய்கிற நமக்கு விசுவாசம் நமக்கு உதவும். ஏமாறக்கூடாது. நீங்களும் நான் அப்படி தான் உணர்த்திக்கப்படும். அங்கே நின்று குடும்பம் நடத்த தெரியல, எதுவுமே தெரியல. காரணம் அன்பு இல்லை, தெய்வீக அன்பு இல்லை. அன்புனால நான் குடும்பத்தை நடத்தலை, அன்புனால நான் புருஷனுக்கு எதையும் செய்யலை, அன்புனால நான் கனம் பண்ணலை. ஏதோ பேசுவார், கொள்ளுவார், எதுக்கு வம்பு? இருக்கிற தோசையும் கருகலாக வந்துடுற போது விடு, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? என்ன ஊன்றீங்க? இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒன்றும் வேணாம், இதே போதும். ஏன் கிடைக்கிறத அடுத்து கிடைக்காம ஏன் போவானு? மத்தியானம் சோறு வேணுமா? நல்லா இருக்கேன், கப்பு 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 புண்ணி சாப்பிட்டுட்டு வேற இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டா? இதான அன்பு? அப்படி பக்கத்தில் வந்து நின்று சரி வேணும். நம்ம என்ன எப்படி அன்புனால் கிரியை செய்கிறோமா வீட்டில்? நான் அப்படி தான் ஆண்டவரே, நான் அன்புனால் எதையும் செய்யும். அன்பு இல்லாமல் நான் செய்யும் எல்லா கிரியையும் குப்பை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்பு இல்லாமல் நான் செய்கிற எல்லா கிரியையும் குப்பை. ஆண்டவரே, நான் குப்பையை கூட்ட வேணாம், குப்பைகளை மூட்டையாக கட்ட வேணாம். அன்புனால் நிறைந்து, சின்ன சாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது அன்புனால் நிறைஞ்சிருக்கட்டும். கொஞ்சம் செய்தாலும் அன்புனால் இருக்கட்டும். என்னை ஆசீர்வதியும் என்று நான் மனம் திரும்பினா 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தெய்வம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்ளும். என் கற்பனைகள் பாரமானதல்ல. ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை காட்டி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கலாத்தியர் 6:1 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படித்தோம்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 262ஆம் பக்கம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த போதனைன்னு குறித்து கேட்டோம். அன்பில்லாமல் நாம் செய்கிற எந்த காரியங்களும் கிரியைகளுமே அது உதவாது. இப்படி நாம் நன்றாய் ஓடணும், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக நம்மளை யாரோ தடை செய்கிறாங்க. யார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. நாம் ஆரம்பத்தில் அருமையாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அன்பினாலே கிரியை செய்தோம், நல்லது. ஆண்டவர் மிகுந்த அன்பினாலே நம்மை அவர் பட்சமாக திருப்பி கொண்டார். நம்ம ஆண்டவருக்கு முந்தி ஒன்றுமே செய்யலைங்க. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அவருடைய அந்த ரத்தத்தை சிந்துதல் நமக்கு அவருடைய அன்பை நிரூபிக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அது படிச்சுட்டு இங்கே வரலாம், நான் ஞாபகம் வருது. ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி இருக்கு. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதுக்கு முன்னாடியே இருக்கு பாருங்க, 6ஆம் வசனம் 5:6. நாம் பலனற்றவளாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்.
மெய்யாகவே நாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யலைங்க. நாம் துரோகிகளாய், அக்கிரமக்காரர்களாய், நாம் ஆதாமின் சந்ததியாய், ஆண்டவரை விட்டு தூரமாயிருந்த ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த மிகுந்த அன்பை நாம் உணர்ந்து, ஆண்டவரே, நான் இந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நடத்துங்க, நான் என்னை முழுவதுமாய் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் தான் என்னோட வாழ்க்கையில் முதலும் முடிவுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு உண்டாகும். ஆண்டவரை நாம் எப்பொழுதுமே நாம் முன்னாடி வச்சு வாழ்ந்துட்டா போதுங்க, நமக்கு பயம் வராது. ஆண்டவரை நாம் என்னைக்கு ரெண்டாவது வச்சு வாழுறோமோ நமக்கு பயமும் நடுக்கமும் கூடவே வரும். எப்பொழுதுமே நாம் விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எனக்காக வாழ்ந்து காட்டியிருக்கீங்க ஆண்டவரே, இதோ இப்படி வாழி சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல் நமக்கு ஆண்டவர் சட்டத்திட்டங்களை கொடுக்கல. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், உபாகமும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். உபாகம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 231. அங்கே நிறைய காரியங்களை பேசிக்கிட்டு 5:29 எப்படி இருக்கு? அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு 5:29 எழுதிட்டு 6ஆம் அதிகாரத்தில் பேசிக்கிட்டே வர்றாரு. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே வர்றாரு. அன்பு குரு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முன் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனம், நீ நன்றாயிருப்பதற்கும். மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் நம்ம நல்லா இருக்குன்னு தாங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. ஆண்டவர் ஏதோ நம்மை கண்டம் பண்ணி ஆண்டவருடைய கண்டிஷனுக்கு நம்ம வாழாட்டி நம்மளை ஆண்டவர் துரத்தி விடுற தேவன் இல்லை. நம்மை கூப்பிட்டு அருமையாய் நம்ம நடத்தி நம்மளை குணப்படுத்துகிற ஆண்டவர். அதுக்கு அடுத்து 24ஆம் வசனத்தில் பாருங்க, இந்நாளிலே இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருப்பதற்கும், எல்லா நாளும் ஆண்டவர் கூட நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் நன்றாயிருப்பதற்கும் ஆண்டவர் நம்ம நடத்துகிறார். ஆண்டவரே, இந்த நடத்துகிற இந்த வாழ்க்கையிலே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஆண்டவருங்க. அது 7ஆம் அதிகாரம் எப்படி இருக்கு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உபாகம் 7:9, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஏதோ ஆண்டவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் இல்லைங்க, 1000 தலைமுறை மட்டும். ஆண்டவரே, நான் இந்த மனுஷர்கள் பார்வைக்கு நான் எதுவும் செய்யக்கூடாது ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். நம் இருதயத்தில் ஆழமாக ஆண்டவரை நம்பணும். ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்பினாருங்க. நாங்கள் நேற்று கேட்டோம். ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆண்டவரை நம்பி ஒரு மனுஷன் தன்னை எப்படி ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஆபேல் சம்பவம் நமக்கு தெரியும். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான், அவன் காயின் நிலத்தை பயிரிடவனாக இருந்தான். இப்படி 2 பேரும் காரியங்களை செய்கிறாங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்து ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போறாரு, காயினும் போறாரு. ஆனால் ஆபேலோட நோக்கத்தை ஆண்டவர் பார்க்குறாருங்க. ஆபேல் தன்னுடைய ஆடுகளில், மந்தையின் ஆடுகளில் தலையீற்றுகளில் முதல் தரமான ஒரு ஆட்டை நான் என் ஆண்டவருக்கு ஒதுக்குறேன், அதுலேயும் கொழுமையானவைகளிலும். இப்படி நம்முடைய நோக்கமே, ஆண்டவரே, நான் உண்மை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் நாள், நான் என்னுடைய ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் முதல் காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களுடைய வார்த்தையில் கேட்குறேன் ஆண்டவரே. நான் இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே எனக்கு இது நாள் வரைக்கும் இன்றைக்கி தேவனுடைய சத்தத்தை நான் எத்தனையோ முறை எப்படியே பல விதங்களை கேட்டிருக்கேன். இன்றைக்கி டக்குன்னு காலையில் ஒரு சத்தம் எனக்கு ஆண்டுடைய வார்த்தை இப்படி வந்துதுங்க, நீ தேவனுக்கு பயப்படுறியா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற சத்தம் என்னோட இருதயத்தில் டக்குன்னு பளிச்சுன்னு வந்துட்டு போயிட்டு, என்ன ஆண்டவரே, விடிய காலில் எழுந்துச்சு இன்னும் நான் ஒன்றுமே செய்யலை, எழுந்திருக்கிறேன் படிக்க விட்டு. ஏஞ்சோடனே என்னுடைய இருதயத்தில் வந்து போன வார்த்தை, உடனே நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் மனத்தை ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யாத்ராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
பக்கம் 70. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போட சொல்லி அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்து அங்கே எல்லாரையும் கடுமையாக வேலை வாங்குறாரு. யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக்கிட்டே வராரு, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இப்படி இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தும் போகிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களை ஒடுக்கணும் அழிக்கணும்னு சொல்லி அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னு கடுமையான வேலை வாங்குறாரு. 11ஆம் வசனத்தில் அவர் அதை செய்ய சொல்லி ஒடுக்கிறாரு. அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவங்க சுமந்து கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்படி செய்யும்போது அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவன் ஜனங்களை ஒடுக்கும்போது அப்புறம் ஒரு சட்டம் ஒன்று போடுறாரு. 15ஆம் வசனம், அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பீரால் பூவால் என்னும் பேரையுடைய அந்த எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேயருக்கு பிரசவம் பார்க்கும்பொழுது எபிரேய சகோதரிகள் குழந்தை பிறக்கும்போது அதில் குழந்தை பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போட்டுருங்க, பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் போடுறாரு அந்த ராஜா. மருத்துவச்சிகளோ அந்த சகோதரிகளோ மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல், நான் காலையில் வசனத்தை படித்து மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை அந்த சகோதரிகள் கேட்ட உடனே, ராஜா கட்டளை என்ன, எங்களை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிட்டாரு, அந்த சிப்பீராலும் பூவாலும் அந்த ராஜாவுக்கு கீழே தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவங்க காரியங்கள் செய்யவே இல்லைங்க. அந்த ஆண் பிள்ளைகள்லாம் தப்ப வைக்கிறாங்க. அந்த எபிரேய சகோதரிகள் குழந்தை பிறக்கும்போது காரியங்கள் செய்கிறாங்க. அந்த ராஜா வந்து கேட்குறாரு, ஏன் அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே அதுக்கு பதிலும் சொல்கிறாங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவர்களே போகும் முன்னே அவர்களுக்கு பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். என்னோட இருதயத்தில் சந்தோஷம் பொங்குடுதுங்க. ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழ்ந்த ஒரு சகோதரியோடைய குடும்பத்திலே நன்மை செய்தீங்களே. அதுக்கு அதிலே பாருங்க கீழே, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். மெய்யாகவே நம்முடைய குடும்பம் தழைக்கணும்னா, நல்லா இருக்கணும்னா, ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பத்தில் நான் நேர்மையும் உண்மையும் உள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. சும்மா கொஞ்ச காலங்க வந்து போகிற சொந்த பந்தங்க மனைவி புருஷன், இந்த குடும்பத்தில் நானும் என் மனைவி சமாதானமாக சந்தோஷமாக வாழ தெரியாமல் சபையில் வந்து காரியங்கள் செய்துட்டு போய் நான் தலைக்கீழே இருந்தால், ஆண்டவரே இது நியாயம் இல்லை, ஆண்டவரே நான் செய்யறது நியாயம் இல்லை. நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற இடமே எங்கேயுமே கிடையாதுங்க. ஆண்டவருடைய திருச்சபை விட்டால் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் வந்து, பிரதர் இங்கே வாங்க பிரதர், சபையோட ஆலோசனை சொல்கிறதுக்கு நெட்ட ஆள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் வர்றேன். அதுபோல் இடமே கிடையாது. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு மிஞ்சின ஆலோசனையே கிடையாது. ஆனால் இதெல்லாம் கேட்டு நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். அந்த பொல்லாத போதனைக்கு இடம் கொடுத்து நம்மளுடைய வழிகள் படி நம்ம நடக்கிறோம். ஆபேலை போல நான் முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தெரியாமல், ஆண்டவரே என்னை நீங்கள் ஏற்றுக்கணும்னா என்னுடைய காணிக்கையை ஏற்றுங்க, முதல்ல நான் செய்கிற என்னுடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கணும்னா நான் செய்கிற என்னுடைய காணிக்கையை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நான் ஒரு வேலை செய்கிறேன்னா அந்த வேலையை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னா என்னுடைய இதயத்திலே உமக்கு பயம் வேண்டுமே, உண்மை நான் நம்பணுமே, எனக்கு உதவி செய்யுங்க. நாம் ஆண்டவருக்கு பயந்தா தேவன் மெய்யாகவே நம்மோடு கூட பேசுவாருங்க. இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி, சரிதான பார்த்தா, இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி நான் நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் தேதி எடுத்து படித்தாங்க. 9ஆம் நீதிமொழிகள் 9 10ஆம் வசனத்தில் ஒருத்தவங்க எடுத்து படிங்க. நீதிமொழிகள் 9:10, நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். போதும் வருது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு தேதி 9ங்க, 9ஆம் தேதி 10ஆம் வசனத்தை நீங்கள் மனசில் எழுதி வச்சிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில நான் பயந்து வாழ்ந்தா போதும் ஆண்டவரே, அதுதான் எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற வழி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினும் பரிசுத்தரின் அறிவே அறிவு. அருமையாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்போது, ஆண்டவரே கர்த்தருக்கு நான் பயந்துடுறேன் ஆண்டவரே. அந்த மருத்துவச்சிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பயந்ததுனாலே ஏதோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ராஜா கூப்பிட்டு வேற காரியங்கள் செய்யல, அவங்களுடைய குடும்பங்கள் தழைக்குது. தேவனுக்கு பயந்து அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் அற்பமான காரியங்கள் தான்.
யாரோ குழந்தை பிறக்க ஆஸ்பத்திரிக்காரங்க இந்த சகோதரிகள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்க, அவ்வளோதாங்க. அவங்கள பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே செய்யலை. அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம விரும்பணும்னா நாம் பயப்படணும். இப்பொழுது ஆண்டவரே, மிகுந்த அன்பினாலே என்னை சம்பாதிச்சு கொண்டீங்களே ஆண்டவரே, உங்களுடைய விலையேறப்பட்ட அன்பு, அந்த அன்பை குறித்து வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? யோவான் 1 அதிகாரம் வெளிப்படுத்தல் 1:1. 1:3 1:6 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி, அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை கழுவி. ஆண்டவர் நம்ம இப்படி தாங்க அழைக்கிறாரு, நயங்காட்டி அழைக்கிறார். ஆண்டவரே, நான் குணப்பட நீங்கள் வந்திருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் குணப்பட்டுறேன் ஆண்டவரே. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிலப்படுத்துன்னு சொல்லி பேதுருவை உற்சாகப்படுத்தினது போல, ஆண்டவரே நான் குணப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு குணமாக்கிற இடத்துல வர எனக்கு தெரியல ஆண்டவரே. உம்முடைய பொறுமை கருணை இறக்கத்தெல்லாம் நான் விட்டுடுறேன் ஆண்டவரே. நான் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த புத்தகத்தை படித்தாங்க, இதுவும் புதிய ஏற்பாடு சத்தியம்தான். இதில் ரோமரின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் அதுக்கு எப்படி விளக்கம் எழுதியிருக்காங்க பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 2 அதிகாரம் நானே படிச்சிடுறேன். ரோமர் 2 அதிகாரம் 4 வசனம். தேவன் உங்களிடம் மிக கருணையோடும் பொறுமையாகவும் இருக்கிறார், அவரிடம் திரும்பி வந்துருவா என காத்திருக்கிறார். ஆண்டவர் காத்திருக்கிறாருங்க. தேவன் உன்னிடம் மிக கருணையோடும் பொறுமையாகவும் இருக்கிறார், அவரிடம் திரும்பி வருவா என காத்திருக்கிறார். ஆனால் அவர் கருணையை தெரிந்து கொள்ளாமல் நீ இருக்கிறாய். ஏனென்றால் உன் இதயத்தையும் வாழ்வையும் நல்வழியில் திருப்பும் அவரது நோக்கத்தை நீ உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துகிற அந்த நல்வழியின் நோக்கத்தை நான் உணராமல் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க. அப்படி வருகிற நம்மை மெய்யாகவே ஆண்டவர் தோட ஆசையாக இருக்கிறார். நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பாயாக, உனக்கு என்னிடத்தில் சமாதானம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவரோட வாக்கு தத்தங்கள்லாம் சும்மா அப்படியே அற்பமாக இல்லைங்க. ஆண்டவரே, நான் முழு இதயத்தோடு உண்மை தேட உதவி செய்யுங்க, முழு பலத்தோடு உண்மை தேட உதவி செய்யுங்க, முழு நம்பிக்கையாக இடத்துல வர உதவி செய்யுங்க. நான் கடந்த நாளில் ஒரு சம்பவத்தை படித்து கேட்டு உற்சாகம் அடைஞ்சேன். கல்லனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். லூக்கா 23 அதிகாரம், லூக்கா 23 அதிகாரம் 120 பக்கம். லூக்கா 23 அதிகாரத்தில் அங்கே 32 வசனத்தில் எழுதியிருக்கு, குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவருடைய கூட சிலுவையிலே கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அவங்க குற்றவாளிகளையும் சேர்த்து அங்கே சிலுவையில் அடிக்கிறாங்க. 39 வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, 2 பேர் குற்றவாளி, 2 பேர் திருடன், 2 பேரும் சபைக்கு போகாத ஆளு, 2 பேரும் ஆண்டவர். அப்போ தான் அந்த ஒரு கல்லர்கள் சந்திக்கிறாங்க. சிலுவையில் அறையிறப்ப தான் ஆண்டவர் நடுப்புற இருக்கிறாரு, 2 கல்லனும் 2 பக்கமும் இருக்கிறாங்க. 2 கல்லர்களும் ஆண்டவராக இயேசுவை பார்க்குறாங்க. ஒருத்தவங்க கேட்குறான், ஆண்டவரே, நீ ஆண்டவர்னா என்னையும் உங்களையும் ரட்சித்துக்க, என்னை இறக்கி விட்டுரு, நம்ம எல்லாரும் இறங்கி போயிடுவோம்னு சொல்லி கேட்குறான். ஒரு கல்லன் அவரையே பார்க்குறாருங்க. அந்த கல்லனுக்கு நான் மரியாதை தான் கொடுத்தாகணும், ஏன்னா அவர் நித்திய ராஜ்யத்துக்கு போகிற தேவனுடைய மனுஷனாக மாறுகிறார். ஞானஸ்தானம் எடுக்கல, சபைக்கு போகல, வேதம் படிக்கல, எந்த சத்தியமும் தெரியாத அந்த கல்லனுக்கு நித்திய ராஜ்யம் எப்படி உண்டாகுனது? அங்கதாங்க நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே, அந்த கல்லன் எப்படி வந்தாரு சொல்லுங்க ஆண்டவரேன்னா அங்கே சொல்றாரு இருப்பாங்க பரிசுத்த ஆவியானவர். அப்பதான் வசனம். மற்றவன் இன்னொரு கல்லன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனாக இருந்தும், நாம் இந்த தவறுக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒரே வார்த்தை தாங்க சொன்னாரு. ஏய், நம்ம 2 பேரும் கூட்டு கலவாணிகள், நம்ம 2 பேரும் எத்தனை இடத்துல திருடினாலு, ஆனால் இந்த மனுஷனை நீ பார்க்குறியே, நான் பார்க்கறது போல நீ பார்க்கலையே. அவர் என்னத்தான் அந்த கல்லன் பார்த்தான் தெரியுங்களா? அவர் செய்த ஜபந்தாங்க, பிதாவே, கீழே நின்று அவரை அடித்தவும் ஈட்டியால் குத்தன மனுஷங்களையும் பார்த்து, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி இயேசுவோட ஜபத்தை அந்த கல்லனுடைய காதலில் விழுந்துட்டுங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது அவங்க 2 பேர் தான். ஒரு கல்லன் இயேசுவை கவனித்து பார்க்குறாரு, ஒன்றுமே செய்யலையே, நான் செய்த அநியாயத்துக்கு தீமைக்கு எனக்கு தண்டனை சரிதான், இவரோ தகாத ஒன்று நடக்கலையே, ஏய் வாய மூடிட்டு அவரை தூஷிக்கான்னு சொல்லி அவன் கடிந்து கொள்கிறான் அந்த திருடனை. இயேசு இவனை பார்க்குறாருங்க, இவன் வேற ஒன்றுமே செய்யலை. இயேசுவை உற்று கவனித்து பார்த்தபோது இயேசு ஜெபிக்கிறாரு, பிதாவே,
இவர்கள் செய்து இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். மிகுந்த அன்புங்க. மிகுந்த அன்பினாலே இயேசு சிலுவையிலே உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற மனசு உடையவர். அவருக்கு அதுதாங்க அன்பு தாங்க. அன்பே உருவான தெய்வமாக இயேசு அந்த அன்பினாலே நம்மை நயங்காட்டி அழைக்கிறாரு. நம்ம குணப்பட விரும்ப மாட்டேங்கிறோம். நமக்கு ஒரு வழி தெரியுது, ஆண்டவர் நமக்கு ஒரு போதனை தெரியுது, நமக்கு ஒரு காரியங்கள் தெரியுது. நம்ம பிறரை ஏமாத்துறீங்க, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அப்படி சொன்ன பிறகு கேட்குறாரு மற்றவனை நோக்கி, நாம் இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனாக இருந்து நீ தேவனுக்கு பயப்படலையே. அந்த ஒரு கல்லனுக்கு எப்படி பயம் வந்ததுன்னா, ஆண்டவரே கீழே நின்று எனக்கு அநியாயம் செய்கிற இவங்களெல்லாம் மன்னிங்க, என்னை ஈட்டியாலே குத்துற இந்த மனுஷனை மன்னிங்க, என்னுடைய தலையில் முள்முடி சூட்டின அந்த மனுஷனை மன்னிங்க, அந்த ராஜாவை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஜெபத்தை அந்த கல்லன் கேட்டுட்டாங்க. கேட்டவனா அவனுக்கு பயம் வந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் தெய்வம், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்குன்னு வாழ்வேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. ஆண்டவரே நம்ம சாக போகிறோம், எல்லாரும் சாக போகிறோம், உம்முடைய ராஜ்யத்திலே அடியேனை நினைத்தருளும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினச்சிங்க போதும். ஆண்டவர் உடனே அவங்க பதில் சொல்லிட்டாருங்க, இன்று என்னுடனே கூட திருடனும் ஆண்டவராக இயேசுவும் ஒன்றா நித்தியத்துக்கு போகிறாங்க, பரலோகத்துக்கு போகிறாங்க. ஆச்சரியமான சம்பவங்கள். இப்படி நம்மளோட வாழ்க்கையில மாத்திரம் நான் மனம் விரும்பினா போதுங்க. ஆண்டவரே நான் மனம் திரும்பிடுற ஆண்டவரே, குணப்பட விரும்புகிற ஆண்டவரே, உங்களுடைய கருணையும் இரக்கமும் என்னை எப்படியோ நான் தெரியல ஆண்டவரே, அது எனக்கு புரிஞ்சிக்க தெரியல ஆண்டவரே, நான் வந்துடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் தைரியமாக வந்தால் போதுங்க. இப்படி வருகிற நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்வார். தொடர்ந்து நாம் இப்படி வாழ விரும்புவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் பேசின எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கேட்டது போல் அன்புனா ஏதோ தானாக வந்துடாது. எனக்கு ஆண்டவர் பேசுகிறப்ப இப்படி தான் இருந்துச்சு. நேற்று கூட ஆண்டவர் தஞ்சாவூர் போகிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. நான் அப்படி தான் எல்லாம் சொன்னால் அப்படி தான் சொல்லுவோம். ஆமாம் ஆண்டவரே, இப்படி கிருபை ஆண்டவரே. ஒரு வசனம் பிடிக்கும், ரோமருக்கு 2:2 அதிகாரம். ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறப்ப பார்த்தா அப்படியே என்னமோ ஒரு கதை சொல்கிற மாரி இருக்குல்ல. அப்படி கேட்டால் நம்மளுக்கு அப்படி தான் தோணும். ஏதோ குற்றவாளி அப்படின்னா ஒன்று பேசணும் இல்லை. நம்ம ஆழமாக அதை உணர்ந்தோம்னா ரோமருக்கு 2:2 அதிகாரம், ரோமருக்கு 2 அதிகாரம் 4 வசனம். நீ குணப்படு ஆமாண்டவரே, அப்படி தான் நான் உட்காந்துருக்கேன். நான் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, ஒரு உணர்வா. ஆமாண்டவரே, ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ கதை சொல்கிறாங்களா? இல்லை ஆண்டவரே, உங்களுடைய நீடிய பொறுமை, உங்களுடைய நீடிய சாந்தத்தை நான் அடைச்சே பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். ஒவ்வொரு நாளும் சபை கொடுது ஏதோ நீங்கள் கொடுத்த கிருபைன்னு நினைக்காம, ஆமாண்டவரே இந்த நாளில் சபைக்கு வந்துட்டேன், இதை பேசுவாங்க, மணி ஆக போகுது, முடியுது, இதயத்தில் அப்படி ஒரு நாளும் நினைக்கக்கூடாதுங்க. நான் நினச்சது இதயத்தில் வந்துட்டு போனதை சொல்கிறேன். ஆமாண்டவரே, ஒரு நாளும் அப்படி அலட்சியப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய இறக்க ஆண்டவரே, இதோ இந்த நாளில் சபை கூடி வந்திருக்கேன், நீங்கள் போட்ட பிச்சை. நான் அப்படி தான் சொல்லுவேன், என்ன சொல்ல சொன்னான். ஆமாண்டவரே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் தயவு பொறுமை நீடிய சாந்த ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்கேனா? இல்லை ஆண்டவரே, அப்படி இருந்தக்கூடாது. வருங்காலில் அப்படி இருந்தால் நான் மனம் திரும்புகிறேன், ஆழமாக மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. நம்ம கேட்டோம்ல, அன்பு அன்பு அன்பு. நேற்று கூட அப்படி தான் அதுதான் வச்சு காரியமாக கொண்டு பேசினாங்க. என்ன நான் பார்த்தேன்னா, இல்லை நான் தாய் தகப்பனை எல்லாம் ஒன்றுத்துலேயும் கனமணி தெரியாத ஒரு மதிக்கெட்ட மனுஷன். எங்கள் அம்மானை கேட்டு பாருங்க, ஒரு விசாரிக்க கூட தெரியாது, அப்பான்னு சொல்லி அழுத்தமாக கூப்பிட தெரியாது. என்ன சபையில் கடிந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் என்னை திருத்தின நல்ல வழிக்காக நன்றி. நான் அப்படி தான் இன்னமும் ஆண்டவரே என்னை உடங்கி ஆண்டவர் தான் உட்காந்துருக்கேன். ஆமாம் ஆண்டவரே, நான் சபை கூடி ஆண்டவரே, உண்மை இன்னும் நெருங்கி அறிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே, உண்மை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிஞ்சுடணும். ஆமாம் ஆண்டவரே, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. நான் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் சபை கூடி வரேன் ஆண்டவரே. ஆனால் தாவீது அப்படி இல்லைங்க. நேற்று பிரதர் கூட அந்த வசனத்தை எடுத்து படித்து காமிச்சாங்க, திரும்பவும் படித்து காமிச்சது போல. 1 நாளாகமும் அவர் எப்படி எண்ணத்தை அப்படி வாங்கினார், எண்ணத்தை கொடுத்தாரு, எனக்கு படிக்கும்போது சந்தோஷமாக இருந்தது. 1 நாளாகமும் 29 அதிகாரம் 14 வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கினா தான் முன்னாடி ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியும்.
எனக்கு படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆமாண்டவரே, நான் அப்படி தான் ஒரு காரியம் நான் சொல்லலாம். ஏதோ வேலை இல்லாமல் சூழ்நிலையில் நெருக்கப்படுது, அப்படியே தவிக்கும் பாருங்க இருதயம் கடந்து. எல்லாருக்கும் உள்ளது தான், சும்மா எல்லாம் சொல்லிட்டு கூடாது. ஆண்டவரே வேலை கொடுங்க, காரியம் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மனுஷிக்கு அவன் விடாது. ஆண்டவரே கொடுங்க கொடுங்க, சரி உனக்கு வேலை கொடுத்துட்டேன், ஓகே. வேலையை முடித்தோன்னா கால்குலேட்டர் தேடுது எவ்வளோ போடலான்ட்டு. ஆண்டவரே எவ்வளோ வாங்கணும் ஆண்டவரே அப்படி எங்கனுங்க, அதான் உத்தம குணம். நான் அப்படி தான் மனம் திருப்பி வரேன். ஆண்டவரே இதுக்கு நான் எவ்வளோ வாங்கணும், அவங்க மனசு கடினப்படக்கூடாது ஆண்டவரே, உங்கள் நாம தூசிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, நான் எவ்வளோ வாங்கணும் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. என்னை விட்டால் நிறையா வாங்க தான் தோணும், அப்படி மாம்சம் உள்ள மனுஷன் ஆண்டவரே நான் அப்படின்னு தான். எனக்கு இதை படிக்கும்போது ஆண்டவர் அப்படி தான் பேசுனாங்க. உமக்கே கொடுக்குன்னா நீ கொடுத்ததை வாங்கி உமக்கே அப்படி தான் ஆண்டவர் கொடுக்க முடியும். நீங்கள் கொடுத்ததை வாங்கிட்டு நான் கணக்கப்பட்டு வாங்கினேன்னா ஆண்டவரே அது நான் எனக்கு என்னால் உண்டாயிடும் ஆண்டவரே. எனக்கு இதை படிக்கும்போது ஆண்டவர் தாவீது எனக்கு அப்படி தான் ஆண்டவர் எனக்கு பேசினார். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் பரதேசிகளுமாய் இருந்தோம். ஆமாண்டவரே, அதில் தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது. ஆமாண்டவரே, உண்மை. நான் மனுஷாண்டவரே, இன்னைக்கு இருப்பானா நாளைக்கு இருப்பானா, ஒரு திட்டத்திட்டு உட்காந்துருக்காங்க சபையில் உட்காந்துட்டு. எனக்கு அப்படிலாம் திட்டம், நான் மைண்டோட அடிக்கடி ஒரு பிளான் பண்ணுற வாழ்க்கையே கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன சொல்ல சொன்னால் அப்படி தான் சொல்லுவோம். ஆமாண்டவரே இன்னைக்கு இருப்போம், அந்த சபை கூட வீட்டுக்கு போய் இன்னைக்கு சேருவோம்னா நிச்சயம் கிடையாது. ஆமாண்டவரே இதோ இன்னைக்கு வந்துட்டாண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால என்னை பலப்படுத்தி மனம் திரும்ப பண்ணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ அன்பு எல்லாம் வரணும்னா ஃபஸ்ட்டு மனம் திரும்பணும். ஆண்டவர் என்கிட்ட அப்படி தான் ஆழமாக சொல்கிற ஒரே காரியம், மனம் திரும்ப, பாக்கி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் பேசுகிற காரியம் எனக்கு அப்படி தான் காதில் விடுது. ஆமாண்டவரே ஒவ்வொரு சபை கூடுதலும் நான் ஒவ்வொரு காரியமும் மனம் திரும்பணும். பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்கிறாரு. ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு காரியத்தோடு படிச்சுன்னு போனால் மத்திய சுவிசேஷம். ஆண்டவர்கிட்டே ஒருத்தர் அப்படி கேள்வி கேட்பார். ஆண்டவர் அப்படி சொல்லும்போது எனக்கு சந்தோஷம். மத்திய சுவிசேஷம் 22வது அதிகாரம், சீக்கிரம் 22ஆம் அதிகாரம் 36 படிச்சிடும். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இல்லை ஆண்டவரே முடியலையே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே சும்மாலாம் நம்ம படிச்சுட்டு அப்படிலாம் கேட்டது போல் இப்போ கதை கேட்குற மாதிரி படிச்சிட முடியும். ஆண்டவரே இல்லை ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இது இன்னும் கொஞ்ச நாள். ஆமாங்க அப்படி தான் பேசினாங்க. போது கடைசி காலம் கொஞ்ச நாள் பாடு ஆண்டவரே, அதை ஸ்திரமாக உமக்கு பிரியமாக ஓட உதவி செய்யுங்க. ஆமாம் ஆண்டவரே, இது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும். ஒரு காரியம் சொன்னாங்க, நிறைய காரியங்கள் பேசினாங்க. உதாரணத்துக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பேசுனாங்க, கடைசியாக ஒரு பேர் பேசினாங்க. அதை கேட்கறதுக்கு ஏன் மரமண்டைக்கெல்லாம் அப்படி சொன்னால் தான் புரியும். அதனால தான் ஆண்டவர் அப்படி பளிச்சுன்னு பேசுனாங்க. அப்போ எல்லாம் அநேகம் வந்தாங்க கேட்டாங்க. ஆனாலும் அதை எனக்கு சபையில் அப்படி சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது. அதான் உண்மை. நான் எப்படி மனுஷிகமாக இருந்தால் என் மனைவி அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன். முழுசாக எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன். சகோதரர் புரிஞ்சுக்கணும். அப்படி முழுசாக வேணும் ஆண்டவரே, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் மட்டும் இல்லை ஆண்டவரே, அப்படி தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. நம்மளை முழுசாக எதிர்பார்க்குறாங்க. முழுசானா ஏதோ பிறகு சொன்ன மாதிரி கேட்டாங்களே, இதை வந்துட்டேன் பிரதர், பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் பிரதர் பார்த்துங்க, இல்லை அந்த இது இல்லை. எனக்கு அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறாங்க. இல்லை ஆண்டவரே நீ கொடுத்த கிருபை ஆண்டவரே, இந்த நாளில் வரணும், இந்த இடத்தெல்லாம் கழுவுறதுக்கு எனக்கு நீங்கள் போட்ட கிருபை, நான் கழுவுற ஆண்டவரே சத்தம் மூலமாக உட்காந்து அப்படின்னு இருதயத்தில் நம்ம பேசிக்கணும். இதயத்தில் நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பாராட்டின கிருபை ஆண்டவரே, இதை நான் கழுவிடுறேன். அநேக பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஆண்டவரே நீங்கள் சீசரோட காலை கழுவின தெய்வம், அப்படி தெய்வமே இறங்கி இவ்வளோ விஷயத்தை செய்யும்போது நான் என்ன ஆண்டவரே இன்னைக்கு இருப்பேன்ட்டு நிச்சயம் இல்லாத மனுஷன் ஆண்டவரே, இந்த பூமியில் நிழலை போல உள்ள மனுஷன் ஆண்டவரே. ஆமாம் இன்னைக்கு இங்கே இந்த பக்கம் இருக்கிற நிழல் நாளைக்கு அந்த பக்கம் போவோம். அப்படி தான் என் வாழ்க்கை ஆண்டவரே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது, சாரி, என்னோட வாழ்க்கை இந்த பூமியில் நான் இருக்கிற காலம். ஆமாம் ஆண்டவரே நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. உலகத்தான கேட்டாலே இதை சொல்லுவோம். அந்த காரியத்தை நான் ஒரு உலகத்தானோட நல்லா ஐக்கியப்படுவோம். உண்மையிலே அவரோட காரியெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அப்படி தான் ஒன்றும் என்ன அப்படி தான் மனம் திரும்ப போகணும். ஆமாண்டே, அதனால தான் இந்த மனுஷன்கிட்ட கொண்டாந்து என்னை காமிச்சிருக்கீங்க. சகோதரியும் அநேக காரியங்களை கற்றுக்குறோம். இருந்தாலும் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா
இவ்வளோ கொடுக்குற விஷயமா அப்படி மனப்பூர்வமாக கொடுக்குறாரு ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே இது உண்டானுச்சுன்னா அது அவர் மாம்சத்தில் உள்ளது. ஆனால் நம்ம கிறிஸ்துவை பார்த்த தெய்வத்தை பார்த்த நம்ம எப்படி கொடுக்கணும்? இன்னும் அதிகமாகலாம் கொடுக்கணும். ஆமாம் ஆண்டவரே, நான் மனம் திரும்ப ஆண்டவரே, வருங்காலம் இன்னும் அதிகமாக கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. விசாரிக்க தெரியாதுங்க. எங்கள் அம்மாவெல்லாம் போய் உடம்பு சரியில்லாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்ம கடந்த காலங்களை சொல்கிறேன். இப்போ அப்படி இருக்க விடுறது இல்லை ஆண்டவர். ஓ அப்படிதான் என்ன தள்ளிடுறாங்க ஆண்டவர். ஓ அப்படி கேளு, ஒரு வார்த்தையை கேளு, அப்படி தான் சொல்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டு பாருங்க. என்ன அப்படி கேட்கவே மாட்டான். என்ன எவ்வளோ காரியங்கள்லாம் கடந்து போய் எனக்கு உடம்பு சரியாக தங்கச்சிலாம் இருந்திருக்கு. ஒரு கரிசனையும் போட மாட்டேன். இதயத்தை அவ்வளோ கல்லாக இருப்பான். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு காரியங்கள் பார்த்தா வெளியில் பார்த்தா தோட்டம் என்ன அப்படி இருக்கும். நான் என்ன தான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் உடைக்கிற விதத்தை பார்த்தா, ஆண்டவரே நான் இன்னும் வரணும் ஆண்டவரே, இன்னும் வரணும் ஆண்டவரே, உங்களோட இன்னும் வந்து இன்னும் வைக்கும், உங்களோட இருங்கணும் ஆண்டவரே. ஏதோ மனுஷனுக்காக ஒரு காரியம் செய்யக்கூடாது ஆண்டவரே, உமக்கு மனப்பூர்வமாக செய்யணும். உம்மிடத்துல தான் வாங்கினது ஆண்டவரே. நான் அப்படி தான் என்ன ஒரு நாள் நான் என்ன அப்படி தான் ஞாபகிக்கிறேன். ஆமாம் ஆண்டவர், நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன். அதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு கொடுக்குறது கூட அதை ஒரு ரம்யமாக மன ரம்யமாக அவருக்கு ஏற்றதாக கொடுக்கணும்னா அதையும் அவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம் ஆண்டவரே. ஆமாம், ஒரு சகோதரோட நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தான் நான் சொன்னேன். ஆண்டவர் தான் அப்படி சொல்ல வாயை திறக்க மாட்டாங்க. ஏதோ காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். எதுக்கு ஆண்டவர்கிட்ட போகணும், எதுக்கு போகணுமா அப்படி கேட்காதீங்க. அப்படி கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அவர் தான் நம்மளுக்கு. ஆமாம், ஒரு சின்ன விஷயம்னா நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, இதை நீங்கள் பார்த்துங்க அப்படி சொல்ல முடியுமா கிறிஸ்தவ வாழ்க்கையில்? அப்படி சொன்னால் நம்ம இன்னுமா ஒரு அரிய பிரகாரமாக அறியலன்னு தான் அர்த்தம். எனக்கு அப்படி தான் சொல்ல தோணுது. ஆமாம் ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்கள் பொருட்படுத்துவீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பொருட்படுத்துவீங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அப்படி தான் நம்ம ஓடணும். இன்னொரு வசனம் கூட ஒன்று. கலாத்தியருக்கு நிற்போம். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வசனம் அப்படி தான் ஞாபகம். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எனக்கு ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டோட வார்த்தையும் படிக்கும்போது எனக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நிச்சயமாக. ஆமாம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரே ஆவிக்கேற்றபடி நடந்து மாம்சம் நம்மளோட மாம்சம் நம்ம ஒழிந்து போகணும். நம்மளுடைய சித்தம், நம்முடைய சுயம். நான் அப்படி தான் காரியங்கள் கடந்து போகும்போது அப்படி தான் யோசிச்சு போவேன். ஆண்டவரே, இந்த காரியம் இது நடந்தால் உனக்கு நல்லா இருக்காதுப்பா. ஆண்டவர் அப்படி தான் பேசுவாங்க. கேட்டோம்ல, ஆண்டவர் பேசுவாங்களா? காலைல ஏஞ்சோடனே பேசுவாங்க. நம்ம மட்டும் காதை அப்படி திறந்து வைக்கணும். ஏதோ நான் எனக்கு போன போக்கில் போய் சிவம் போக்கு சித்தம் போக்குன்ட்டு போகணும்னா மிச்சம் கிடையாது. நான் என்னமோ இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நான் எப்படி சொல்ல, என்னை பற்றி சொன்னால் அப்படி தான். நான் வெள்ளிக்கிழமையில் தான் அப்படி சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவேன். ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, வலது கைக்கு இடது கைக்கு தெரியாத மனுஷன். பார்க்கறதாங்க அப்படி தெரியுதான், ஒன்றுமே தெரியாது, ஒரு புத்தி இல்லாத மனுஷன். அப்படி தான் இருந்த மனுஷன். ஆண்டவர் மட்டும் என்ன இந்த வாழ்க்கைக்கு அழைக்கலைன்னா குடும்பமாக அது பிள்ளைகள் அது எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தானா? வேறு சொல்லுவாங்களா என்ன சொல்ல, வெள்ளை நீட்னா வெட்டிடுவேன். அதேமாரி ஆள் நான் கிடையாது. வெள்ளை நீட்னா அடி வாங்கிட்டு போவேன். அதுக்காக ரொம்ப அப்படியே இயேசுவை போல அப்படி இல்லை சொல்ல வரலன்னா, அவ்வளோ பயந்த சுபாவமா, அவ்வளோ கூச்ச சுபாவமா, அவ்வளோ ஒதுங்கி இருந்த மனுஷனா. என்னோடய ஸ்கூலுக்காரெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒதுங்கி இருப்பேன். இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் இது நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஆண்டவர் நான் பார்த்துருக்கேன். ஆண்டவருக்கு எனக்கு செய்கிற நன்மைகள் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும். அதனால் அவரை பற்றி சொல்லுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் உட்காந்துருக்கேன். ஆமாம் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, உங்களை பற்றி சொல்லுவதற்கு நான் வெக்கப்படல, கூச்சமும் படல. இன்னும் நான் எங்கும் சொல்லுவேன் ஆண்டவரே, உங்களை அன்பு எவ்வளோ பிரச்சனை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரில ஆண்டவரே, எனக்கு சொல்ல தெரில. இப்படியா இப்படி கூப்பிட்டாங்களா உங்களை ஒருத்தர் அன்பாக இருக்குன்னு? ஆண்டவரே இல்லை, இப்படி அதை நம்மளாம் அப்படியே யோசிக்கணும். அப்படியே ரத்தம் அப்படியே சொட்ட ஆண்டவரே அப்படி இருந்தால் நம்ம கண்களில் கண்ணீர் தான் வரும். ஏதோ ஏனோ அங்கே உட்கார முடியாது, நிச்சயம் உட்கார முடியாது, ஒரு மனுஷன்லாம் உட்கார முடியாது. உடச்சி எரிஞ்சிடுவாங்க ஆண்டவர் இருதயத்தை. ஆமாம் ஆண்டவரே, அப்படி நான் உங்கள்கிட்ட வரத்துக்கு தான் ஆண்டவரே பேசப்படுறேன். இதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார் ஒரு காரியம். நேற்று சொல்லும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏசப்பா நம்மள்கிட்ட சொன்னாங்க, என்னை பின்பற்றி வாருங்கள். அதே காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். ஏன்னா அவ்வளவா அவர் இயேசுவின் அன்பை பார்த்தவர், ருசித்தவர்னு சொல்லலாம்.
ஆண்டவர் அப்படியே பின்பற்றின நல்ல ஒரு சீசன். அவர் நல்ல ஒரு போராட்டம் பண்ணார் இந்த பூமியில். உண்மையில் ஆண்டவருக்காக அவர் நல்ல போராட்டம் பண்ணார் பவுல் அப்போஸ்தலன். அவர் சொல்லும்போது பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திலுள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஆமாண்டவரே, நம்ம அப்படி தாங்க ஒரு நாள் சபை கூட்டணும். ஏதோ வந்துட்டோம், அட்டண்டன்ஸ் போட்டோம், திரும்ப திரும்ப அதான் சொல்லணும் போல இருக்கு. இல்லாண்டவரே, ஒரு நாள் கூட இருதயத்தில் அப்படி வரக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆகிலும் நீங்கள் வர்றப்போ உங்களோட வந்துடணும்ல ஆண்டவரே. அப்புறம் இன்னமும் உட்காந்துட்டு நம்மளே பார்த்துட்டு, நான் பார்த்து தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நடக்கிறதான். இன்னும் பார்த்துட்டு உடம்பு முடியல நம்மளே பார்த்துட்டு இருந்தா இல்லை. ஆண்டவர் அப்படி பார்க்க சொல்லல. முழுசா என்ன பாரு, நான் எல்லாத்தையும் உனக்கு பொறுப்படுத்துப்பேன். அழைத்த நான் நம்ம விசுவாசிக்கிறதே இல்லை. என்னை சொன்ன நீ ரொம்ப பெரிய விசுவாசியா? இல்லைங்க, நானும் எவ்வளோ விழுந்து போகிற மனிதன் தான். என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளோ விழுந்து போகிற மனுஷன் தான். ஆனாலும் உடனே ஆண்டவர் என்னை தட்டி எழுப்புவாங்க. இல்லை, நான் இருக்கிறேன் வா, நான் அழைத்தது நான் உன்னை. ஐயோ, பாதியில் விட்டு போகிற தெய்வம் இல்லை, கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வம். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் அப்படி சொல்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் குப்பைன்னு. எனக்கு இந்த வசனத்தெல்லாம் படிக்கலாம் எனக்கெல்லாம் தகுதியே இல்லை. ஒன்றுத்தையும் விட முடியல, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் அலைய தோணும் இந்த பூமியில். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அப்படியே குப்பைன்னு நினச்சிருக்காரு. அவருடைய காரியத்தெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா உண்மை, அவர் சொல்கிறதான் உண்மை. காரியங்கள்லாம் அவர் விட்டார்னா அவர் சொல்லலாம் நியாயம். ஆனால் நான் இந்த வசனத்துக்கெல்லாம் நான்லாம் தகுதி இல்லாண்டவரே. அதே கீழே அவர் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்து எண்ணாமல். ஆமாண்டவரே, ஒரு நாளும் உங்களை போல மாறவே முடியாது ஆண்டவரே. அதை மாற்ற உங்களால் தான் ஆண்டவரே முடியும். அப்படி தான் நினச்சி நம்ம ஒரு சபை கொடுத்துலையும் ஒரு வார்த்தையும் அப்படி தான் கேட்கணும். ஆமாண்டவரே, உங்களை போல மாறல என்று எண்ணாமல். அந்த மனுஷனே அப்படி சொல்கிறார். நான் அப்போ நம்ம இல்லை ஆண்டவரே, மாறல. இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டனோ நம்ம ஒவ்வொருவரும் அப்படியே சிந்திக்கணும். ஆமாண்டவரே, அந்த தெருவில் அந்த காசாகுடியில் என்னையா ஆண்டவரே அழைச்சிங்க? எத்தனையோ பேருக்கு மைண்ட் அடிக்கடிக்கு அப்படின்னா இந்த தெருவில் நம்மளை மட்டும் ஏன் அழைக்கணும்? ஆண்டவரே, உங்களுடைய அன்பை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. நான் காட்டணும், அதனால தானே என் மூலியமாக தெரிஞ்சிருக்கீங்க. ஆமாண்டே, அதுக்காக தான் என்ன தெரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ பேர் அறிவாளிகள், புத்திசாலி, பலவான்கள் அவ்வளோ பேருக்கு அங்கே பக்கத்தில். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத பைத்தியமான என்னை தெரிஞ்சுக்கலையே ஆண்டவரே. நான் உங்களுக்காக பிரகாசிக்க ஆண்டவரே. நிச்சயம் உங்களுக்காக நல்ல ஒரு ஒளியாக இருப்பாண்டவரே. நீங்கள் எதிர்பார்த்த உப்பாக இருப்பாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளும் வார்த்தை, எனக்கு ஆண்டவரோட வார்த்தை அப்படி தான் விடுது. அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருங்க. ஆமாண்டவரே, இந்த வாழ்க்கை ஒரு ஆசையான வாழ்க்கைங்க. அது எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்டே ஒப்பு கொடுத்துட்டு நீரே சரணாகதின்னு அவருடைய பாதத்தில் உட்காந்தா ஆசையாக இருக்கும். நான் உன்னை வச்சுக்கிட்டு ஆண்டவரே இதை நான் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே உங்கள் ஆண்டவரே நம்மனா இல்லை. அவர் நம்மளுக்கு ஆண்டவராக தான் கடைசி வரைக்கும் இருப்பார். ஒரு தகப்பனாக இருக்கவே மாட்டார். இது சகோதரர் பேசும்போது சாட்சி சொல்லுவோம் அப்படி சொன்னார். ஒரு தகப்பனாக பார்க்கணும் அவரை. ஆண்டவரே, நீங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய தகப்பன் நானே இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவா இறங்குறேன், பிள்ளைகளுக்கு எவ்வளவா கரிசனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். காரியங்கள் ஒன்று இதுக்கு செஞ்சு அதுக்கும் செய்யணும்னு நினைக்கிறான். அதனால் முடியாத பட்சத்தில் செய்யலை, முடிகிற பட்சத்தில் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அந்த பரம தகப்பன் நம்மளை அழைச்சிட்டு போகணுன்னு சொன்னாரே அந்த அந்த நித்திய ஜீவனுக்கு. அந்த அங்கே நம்மளுக்கு சாவுல காரியங்கள்லாம் சொல்லும்போது பிள்ளைகள்கிட்ட அப்படிதான் சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவோம். ஆமாம்மா, அங்கே நல்லா இருக்கும், தங்கத்தில் ரோடு இருக்கும், அது சின்னது இருக்க, நிறைய கேள்வி இருக்கும். என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படிதாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா நம்ம யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அதில் அவர் கடிந்து கொள்றாரு பாருங்க. அவர் காரியங்கள் 7ஆம் வசனத்தில், பரிசேயலும் சதிசேயலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருவதை அவர் கண்டு விரியன் பாம்பு கூட்டுகளே. ஆமாம், பாம்பை வச்சு காரியமாக சொல்கிறாருன்னா, பாம்பை போல் தப்பிச்சுக்கலான்னு பார்த்துக்கிறீங்களா? ஞானஸ்தானத்தில் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு படிக்கும் போது ஆண்டவர் அப்படி தான் பேசுனாங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? நானும் அப்படி நினச்சி வந்த மாதிரி தான். அந்தோணி இப்போ கையால் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்த மனுஷன். இல்லை ஆண்டவரே, அதுலடா தம்பி, மனந்திரும்பு. இவ்வளோ உனக்காக தான் இந்த காலத்தை நீட்டி கொடுத்துருக்கான். அதுக்காக தான் உனக்கு சபை வரதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஒரு சபை கொடுத்துருக்கோம். ரெண்டு பெருமையாக உட்காந்துருக்காத. என்னோட ஆண்டவர் பேசுகிறது தான் சொல்கிறேன். மனந்திரும்புகிற ஆண்டவரே அப்படின்னு வரும் கோபத்தை விட்டுக்கொள்ள
உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்ம இவ்வளோ தானே கேட்டோம்ல. ஆனால் இந்த ஒரு வசனம் தாங்க ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம். மனம் திரும்பினோம்னா அதுக்கு ஏற்ற கனியை தான் நம்மளால் கொடுக்க முடியும். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசுனாங்க. நிச்சயம் ஏற்ற கனி தான் கொடுக்க முடியும். வந்து இங்கே பாத்திரத்தை கழுவ தான் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவாங்க, இங்கே கூட்ட தான் உற்சாகப்படுத்துவாங்க ஆண்டவர். எனக்கு ஒரு ஆண்டவர் சொல்கிறதான் நான் சொல்கிறேன். ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். ஆபிரகாமை அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. நான் சொல்லியிருந்தேன்னா அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆபிரகாமை அசிங்கப்படுத்தாதீங்க. அவர் எவ்வளோ விசுவாசத்தில் தகப்பன், அவரோட பேரை சொல்லி அவரோட பிள்ளைகள் சொல்லி அவரை அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படி தான் அதில் போடல. எனக்கு ஆண்டவர் சொன்னது சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லுகள்னால உண்டு பண்ண வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் உண்மையிலே எனக்கு பிரதர் படிக்கும்போது அடிக்கடி பிரதர் சொல்லுவாங்க, ஆபிரகாம் அழைச்சிட்டு ஆபிரகாமோட காரியங்களை கதையாட்டம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப கதைன்னு சொல்கிறது தப்பானிக்கூடாது. அப்போ சொல்லுவாங்க, 3 நாள் ஒரு மனுஷன் நடந்து போனா அவரோட இதயத்தில் எவ்வளோ வந்திருக்கும். நான் நினச்சி உட்காந்து பார்ப்போம், எவ்வளோ காரியங்கள் வந்திருக்கும். ஒரு 3 மணி நேரம் நடந்து போனாலே 1008 வந்துட்டு போகுது இருதயத்தில். 3 நாள் நடந்து போயிருந்தால் அவருக்கு இதயத்தில் எப்படி வந்திருக்கும்? ஆண்டவரே நிச்சயம் கொடுக்கணுமா, நிச்சயம் கொடுத்து தான் ஆகணுமா, என்னென்னமோ வச்சு பார்த்துருப்பாரு. ஆமாம், ஆண்டவர் பேசும்போது திரும்பவும் அவரே இதயத்தில் நிச்சயம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிச்சயமாக தான் போயிருந்திருப்பார். ஆனால் அவர் ஒரு நிச்சயத்தோடு போயிருந்திருப்பார். ஒரு கல் எடுத்து அதுக்கு உயிரை கொடுத்து இந்த அவன் புள்ளன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ஈசா கூட அழகாக இருந்திருக்க கூடாது. ஒருவேளை அப்படி நடந்துருந்தா, அப்படி நடக்கலை, அப்படி விசுவாசிப்பார். இல்லையா, அந்த பிள்ளை செத்த உடனே உயிரை எழுப்பி ஒரு கையில் கொடுத்துருப்பாரு, இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்படி தான் ஒரு விசுவாசமாக போயிருந்திருப்பார். அவரை போய் நீங்கள் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க, இப்பொழுது கோடாரியானது மரங்கள் வேறு எறிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமான்ட்டு நான் ஒரு நாள் எனக்கு ஆனால் ஒரு பயமாக தான் இருக்குது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆனால் பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் பயப்படணுங்க. எனக்கு ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, ஒரு பயத்தோடையும் ஒரு நடுக்கத்தோடையும் தான் சபை கொடுக்கணும். ஏதோ துணிச்சலாம் அந்த ஆயக்காரனை போல் இல்லாமல் ஆண்டவரே மார்பிள் அடித்து கூட தான் வரணும். எனக்கு அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. ஆமாம் ஆண்டவரே, பாவியான என் மேலே கிருபையாக இருந்தீங்களே, உனக்கு என் உங்கள் கண்கள்லையும் எனக்கு கிருபை கிடைச்சது ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அதுக்காக நான் என்ன செய்தேன் ஆண்டவரே? ஒன்றும் செய்யல ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய நீதியை பொறுமை ஆண்டவரே, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆண்டவரே சொல்லி அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளோட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னோட நம்பிக்கை விசுவாசி ஆகிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது தேவன் பிரதர் ராஜா பிரதர் பேசிகிட்டு இருக்கும்போது கவனிச்சிங்கன்னா அவருடைய வாழ்க்கையோட எல்லா நிறைய பகுதிகளை அவர் காண்பிக்கிறார் ஓப்பனாக ஃப்ராங்காக. இன்னும் இதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனால் என்ன இதில் தேவனை அன்பு கூறுகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலையும் நான் தேவனை செயல்பட அனுமதிச்சிருக்கேன். இப்படி இருந்தேன், தேவன் என்னை மாற்றியிருக்கிறார். மாற்ற என்னை நான் விட்டு கொடுக்கறது தான் தேவன் மேலே நான் வைக்கிற அன்பு. தேவன் என்னை நேசிக்கிறார், அதனால் நான் அவருக்கு ஒரு நேசத்தை திரும்ப செலுத்துகிறேன், அவ்வளவுதான். என்னுடைய அன்பு பரிபூர்ணமானதில்லை, ஆனால் ஆண்டவருடைய அன்பு பரிபூர்ணமானது. நம்ம கேட்டோம், அந்த கல்லன் அவன் தேவன் அவனை அன்பு செலுத்தி அவனை தன்னுடைய பக்கமாக, அவன் எந்த ஒரு தகுதியும் நம்ம பெற்றிருக்கிற ஞானஸ்நானமோ இல்லை சத்தியமோ எந்த ஒரு காரியமோ அவன்கிட்ட இல்லை. ஆனால் தேவன் அன்பு கூர்ந்ததுனால தான் அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். தேவன் அவன் அன்பு கூர்ந்ததுனால அதுக்கப்புறம் தான் அவன் அமைதியாக நாம் அவரை பார்க்குறான், அவனால் அன்பு செலுத்த முடியுது. அதே மாதிரி தான் பேதுரு காரியத்தில், எல்லா காரியத்திலையும் எந்த ஒரு இதுலையும் முதலாவது தேவன் முந்திக் கொள்கிறார். இப்போ தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். முதலாவது அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் நம்ம போகிற நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்போம். என்ன பண்ணுவாங்க, அந்த களிமண் எடுத்து பிடிச்சி முன்னாடி வச்சுட்டு ஆரம்பிக்கும் போது களிமண் எடுத்து முன்னாடி வச்சு பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கும் முதல்ல. நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம்னா முதல்ல கீதம் என்ன, அந்த இறைவாழ்த்து அதுதான் இருக்கும். அந்த வச்சு பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்க சொந்த வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேரோட காலில் அது இடிபடும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதுவும் முதல் இடம் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கலை. காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு முதல்ல தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றது, நான் எக்ஸாம் எழுதும்போது முதல்ல நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இதை செய்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அப்படி இல்லை.
எல்லாத்திலையும் ஆண்டவர் நம்மில் பரிபூர்ணமாய் எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருக்க நாம் அனுமதிப்பது தான் தேவனை நாம் அன்பு கூறுவது. எல்லாவற்றிலும் நம்ம கேட்டோம், சகலமும் அவர் மூலமாகவும், அவருக்கு ரோமர் 11:36 படிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் அவராலேயும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல நான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தேவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் வர்றதில்லை. எல்லாமே என் வாழ்க்கையில் நான் எந்திரிச்சதுலேருந்து நான் தூங்குற வரைக்கும், காலையில் நான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னுடைய எல்லா செயல்களிலும், எல்லா கிரியைகளிலும், எல்லா காரியங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருப்பது, தேவனுடைய ஆளுகை நிறைந்திருப்பது, தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம் மட்டுமே என் வாழ்க்கையில் நடக்க நான் என்னை கொடுப்பது. அப்படி தான் நாம் தேவனை பரிபூர்ணமாய் நேசிக்கிறவர்களாய் மாறிவிட முடியும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க முடியுமானா இருக்க முடியும். அன்பினால் கிரியை செய்யாத விசுவாசம் இருக்க முடியும். தேவனுக்கு எனக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு என்னுடைய இன்னைக்கு காலைல நான் டெய்லி டிவோஷன் கேட்கும்போது இப்படி நான் இதை கேட்டேன். நான் எவ்வளவு நாளும் எனக்கு வேணும்னு தேவனுக்கிட்டே இருந்து பெற்றுக்கொள்ள மாத்திரம் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம். நான் எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கலாம், எவ்வளவு தேவனை இடத்திலிருந்து ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும்னு நினைக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும், ரெண்டுமே கிறிஸ்தவ கூட்டத்தில் தான், கிறிஸ்தவ சபைகளில் தான் நிறைஞ்சிருக்காங்க. இதில் நாம் யார் அப்படின்னு. அப்போ அன்பினால் கிரியை செய்ய விசுவாசம், தேவன் என வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா காரியத்துக்காகவும் நன்றி. நீர் எனக்கு முன்னாடி இருங்க ஆண்டவரே, நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே, நீர் முன்னாடி இருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக தேவன்கிட்ட கொடுக்கறது தான் நல்ல ஒரு அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இன்னொரு விசுவாசமும் இருக்குது. தேவன் நம்ம இதை செஞ்சால் அப்படி செய்வார், இப்படி நம்ம கொடுத்தா அப்படி கொடுப்பாரு, நமக்கு இது வேணும்னா நம்ம அந்த மாதிரி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பழைய நியாயப்பிரமாணத்தைப்படி இல்லை. தேவன் ஆண்டவரே நீர் ரட்சித்த ரட்சிப்பு எவ்வளோ பெருசுன்னு நான் உணராதபடி திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற, அடிக்கடி நாம் கேட்குற ஒரு காரியம், அதை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். தேவன் எனக்குள்ள ஒரு கிரியையை ஆரம்பித்து, தேவனே இப்படிப்பட்ட அன்பா உங்களுடைய அன்புன்னு நான் அவருடைய அன்பை பார்த்து மனம் நொறுங்கி, அந்த நொறுங்குதலின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்கிற ஒரு காரியம்தான் அன்பினால் கிரியை செய்கிற ஒரு காரியம். அது எனக்குள்ள ஆரம்பிக்குதா? அது எனக்குள்ள ஆரம்பிச்சிருக்கா? ஆண்டவரே நான் ஒரு கிரியை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். இது ஏன் நீங்கள் எனக்கு முதலாவது இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே, இதனால் எனக்கு எந்த ஒரு பேரோ, எந்த ஒரு பெருமையோ, எந்த ஒரு காரியமோ எனக்கு வேண்டாம். உம்முடைய நாமம் மகிமைப்படணும். புசித்தாலும் குடித்தாலும் 1 கொரிந்தியர் 10:31 படிக்கிறோம். புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்கிற ஒரு காரியம். அப்படி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் தேவனுக்கிட்ட கேட்கணும். இப்போ பேதுருவை பற்றி கேட்கும்போது நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். பேதுரு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அப்ப அன்பில் பரிசுத்தம் இல்லாமலும் இருக்க முடியும், குற்றமும் இருக்க முடியும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறணும், அந்த அன்பில் பரிசுத்தம் இருக்கணும், குற்றம் இருக்கக்கூடாது. அதுக்கு தேவன் முதல்ல உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது அவர் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணுறார், ஆரம்பிக்கிறார். இப்போ நம்முடைய அன்பில் பரிசுத்தமும் குற்றமும் இருக்க முடியுமானா இருக்க முடியும். பேதுருவோட அனுபவத்தை பார்க்கும்போது நான் அப்படி தான் யோசித்தேன். பேதுரு தேவன் ஆண்டவர் நீ என்னை மறுதளிப்ப அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் தன்னுடைய சுயத்தின் அடிப்படையில், தன்னுடைய சுய பலத்தின் அடிப்படையில் ஒரு முடிவெடுக்கிறார்.
ஆனால் அதே கிறிஸ்து அவருக்கு ஒரு காரியம் நடக்க போகுது, அவரும் அந்த காரியத்தை அப்ரோச் பண்ண போகிறார். ஆனால் அவருடைய அந்த தாழ்மையை பார்த்தோம் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் வந்தார், அநேக காரியங்களை செய்தார், அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. அது மார்க் 10வது அதிகாரத்தில் பார்க்கலாம் அவர் அதை எப்படி அணுகிறார் அப்படின்னு. மார்க் 10ல் வரேன். அவர் வந்து நான் போகிறேன், இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், சிலுவையில் ஏற போகிறேன், சிலுவையில் உட்காந்து என்னை நான் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலை. மார்க் 10ல் 32 32லேருந்து 34 வரைக்கும் படிக்கிறேன். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாசனமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆயிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இங்கே அவர் 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 அவர்னு ஒரு பதம் பார்க்குறோம். இது யாரோ 3வது ஒரு மனுஷனை பற்றி ஆண்டவர் சொல்லலை, தன்னை பற்றி சொல்கிறார். பேதுரு போல ஆண்டவரே நான் அவர் அன்பு நிமித்தமாக தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே இப்போ நான் போப்புறேன், என்னை அவங்க அக்கறைக்குள்ளாக தீர்க்க போகிறாங்க, என்னை அவங்க வாரநாள் அடிப்பாங்க, தன்னை அவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. அவர் எந்த அளவுக்கு அவர் ஒரு அவர்கிட்ட பலன் இல்லாமலோ நம்பிக்கை இல்லாமலோ இதை என்னால் எதிர்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிறதோ இல்லை. அவர் அந்த இடத்துல கூட தன்னை பிதாவுக்கு முன்பாக தன்னை மறைத்து செயல்பட விரும்புகிறார். அவர் இன்னொருத்தராகவே இருந்து அந்த காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். நம்மேல வைத்த அன்பின் நிமித்தம் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் என்கிற ஒரு சுயத்தை தன்னுடைய இதுக்கு எடுத்துக்க விரும்பலை. அவர் மாறா என்ன பண்ணுறார்? தேவன் அவரை காட்டி கொடுப்பாங்க, அவரை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு நடக்க போகிறது போல் அவர் பேசுகிறார். அவங்களுக்கெல்லாம் புரியுது இவரை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு. ஆனால் பேதுரு பயன்படுத்துகிற அந்த பதத்துக்கும் ஆண்டவர் தனக்கு நேரிட போகிற காரியங்களை குறித்து சொல்லுகிற அந்த பதத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஒருபோதும் நம்ம நேசிக்கிற நேசத்தில் இது நம்ம மேலே ஆண்டவர் வச்ச நேசம், பிதாவின் மேலே நம்ம மேலே வச்ச நேசத்தை செயல்படுத்துறதுக்காக பிதாவின் மேலே அவர் வச்ச நேசத்தினால இப்படி என்ன காரியம் நடக்க போகுதுன்னு அவர் சொல்கிற அந்த விஷயத்தை அணுகிற அந்த ஒரு காரியம், இதுதான் அன்பில் பரிபூர்ணமான ஒரு காரியம், அன்பில் பரிசுத்தமான ஒரு காரியம், குற்றமில்லாத அன்பு. ஆனால் பேதுருவோட அன்பு இருக்குது, ஆனால் அதில் ஒரு குற்றம் இருக்குது. நான் செய்வேன், என்னுடைய சுயபலத்தால் ஒரு செய்வேன் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை அணுகினேன் அப்படின்னா அதுதான் அன்பில் குற்றம் உள்ளது, அதுதான் செத்த கிரியை. நான் என்னுடைய நாம மகிமைக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சேன்னா அதுதான் செத்த கிரியை. அதுதான் நம்ம ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். மார்க் 13வது அதிகாரத்தில் ராஜா பிரதர் மத்தேயுவிலேருந்து படித்தார். அதில் மார்க் 13ல் இப்படி ஒருத்தன் கேட்குறான், வேதபாரகரின் ஒருத்தன் கேட்குறான், கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்குறான். அது 29வது வசனத்திலேருந்து 31வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் இப்படி பதில் சொல்கிறார். கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை. அன்பு கூர்வாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இதில் 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். முதலாவது, தேவனை அன்பு கூறுறதுக்கு முன்னாடி தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க விரும்ப வேண்டும். தேவனை நம்முடைய வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் மகிமைப்படுத்த வேண்டும். அவரே உயர்ந்திருக்க வேண்டும். அவர் பெரியவர் தான், அதில் சந்தேகமே இல்லை. தேவனை அன்பு கூறுவதற்கு முன்பாக தேவனே நீரே என் வாழ்க்கையில் உயர்ந்தவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில் தேவன்
என்னுடைய மற்ற காரியங்களோ, எனக்கு இருக்கிற மற்ற சொத்து பத்துக்களோ, எனக்கு இருக்கிற பிரபலமான பேரோ, எனக்கு இருக்கிற படிப்போ, எனக்கு இருக்கிற மற்ற காரியங்களோ அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் தேவன் கர்த்தர் மட்டும்தான் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை முதலாவது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். அது எப்படின்னா இருக்கு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு. அதுக்கப்புறம் நம்முடைய சக மனிதர்கள்ட்ட உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இந்த ஆர்டரை நம்ம மாற்றணும் அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவது குற்றமுள்ள ஒரு அன்பு. தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக, பெரியவராக, எல்லாவற்றிலும் முதன்மையானவராக நாம் முதல்ல நம்ம வாழ்க்கையில் காண்பிக்கணும். அதுக்கப்புறம் தேவனை நாம் அன்பு கூறணும். அதுக்கப்புறம் தான் தேவனை அன்பு கூற போகணும். அப்படி அன்பு கூறுகிற அன்பு தான் முதல்ல முழுமையான அன்பு. நான் தேவனை அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தேவனை நான் முதலாவது வைக்காம மற்ற காரியங்களை நான் செய்ய முடியும். அதுதான் செத்த கிரியை. அதுதான் அன்பினால் கிரியை செய்யாத விசுவாசம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமாக இருக்கணும்னா முதலாவது தேவன் வரணும். அதுக்கப்புறம் தேவன் அதன் அடிப்படையில் தான் சக மனிதர்களை நான் பார்க்கணும், அன்பு கூறணும். இப்படி இந்த ஆர்டரில் நாம் இருக்கணும். தேவன் நம்மை எப்படி நேசித்திருக்கிறாருங்கிறத முதல்ல நாம் ஒப்புக்கொள்வோம். அவருக்கு பரிசுத்தாவியானவரை கேட்போம். அவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். நம்ம உபாகமம் 6:24 படிக்கும்போது எல்லாவற்றிலும் அவருக்கு பயந்து, அப்புறம் 7 படிக்கிறோம், அவருடைய கற்பனைகளில் அன்பு கூர்ந்து. தேவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிறது அவர் தேவனுக்கு பயப்படுறது தான் அவரால் அன்பு கூறுறது. அவருக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்கிறது தான். பயந்துன்னா ஐயோ தண்டனைக்கு பயந்து அல்ல, அந்த ஜனங்கள் பயந்தது போல அல்ல. தேவன் என்னை நேசித்திருக்கிறார், அதனால் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்மை தேவனிட்ட கொடுப்பது. அப்படி நேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்தாவியானவரை அளவில்லாமல் நமக்கு பொழிந்தருள்வார். எங்கெல்லாம் நாம் குறைவுபடுகிறோம், எங்கெல்லாம் குற்றமுள்ளவர்களாய் அவரை நேசிக்கிறோம், எங்கெல்லாம் அவரை நாம் நம்முடைய அன்பில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டும்படி தேவனுக்கிட்ட கேட்போம். தேவன் தன்னுடைய பரிசுத்தாவியானவரின் உதவியால் நமக்கு அவரை முழுமையாய் நேசிக்க உதவி செய்வார். அப்படியே எனக்கும் செய்வார்னு என்னுடைய நம்பிக்கை நான் சொல்கிறேன். ஆமென்.